காளையர் போற்றும் இளைய சமுதாய காவலர் காவலர் நாளைய சரித்திரம் எழுதும் அரசியல் நாயகர் நாயகர் காளையர் போற்றும் இளைய சமுதாய காவலர் காவலர் இனிய தளபதி நம் ஸ்டாலின் இனிய தளபதி நம் ஸ்டாலின் இனிய தலைவர் நம் ஸ்டாலின் இனிய தளபதி நம் ஸ்டாலின் இனிய தலைவர் நம் ஸ்டாலின் நாளைய சரித்திரம் எழுதும் அரசியல் நாயகர் நாயகர் காளையர் போற்றும் இளைய சமுதாய காவலர் காவலர் கல்வி சாலையில் பயின்று தேர்ந்தே வெளியானார் சிந்தனையில் சீர்தூக்குவதால் செயலில் ஒளியானார் தந்தையின் கல்வி சாலையில் பயின்று தேர்ந்தே வெளியானார் சிந்தனையில் சீர்தூக்குவதால் செயலில் ஒளியானார் பந்தயம் போட்டு வெல்வது போல பண்பில் தெளிவானார் பந்தயம் போட்டு வெல்வது போல பண்பில் தெளிவானார் பழுத்த பழம் போல் அறிவில் பக்குவ பொலிவானார் பழுத்த பழம் போல் அறிவில் பக்குவ பொலிவானார் நாளைய சரித்திரம் எழுதும் அரசியல் நாயகர் நாயகர் காளையர் போற்றும் இளைய சமுதாய காவலர் காவலர் இனிய தளபதி நம் ஸ்டாலின் இனிய தளபதி நம் ஸ்டாலின் இனிய தலைவர் நம் ஸ்டாலின் நாளைய சரித்திரம் எழுதும் அரசியல் நாயகர் நாயகர் காளையர் போற்றும் இளைய சமுதாய காவலர் காவலர் லட்சியவாதியின் லட்சணம் யாவும் பொருந்திய மாவீரர் கட்சியின் கட்டளை உயிராய் பேணும் கண்ணிய குணவாளர் லட்சியவாதியின் லட்சணம் யாவும் பொருந்திய மாவீரர் கட்சியின் கட்டளை உயிராய் பேணும் கண்ணிய குணவாளர் பட்டினி போரே இல்லாதொழிக்க பாடுபடும் சீலர் பட்டினி போரே இல்லாதொழிக்க பாடுபடும் சீலர் பாட்டாளி வர்க்கம் முழுமைக்கும் அவர்தான் பாசமிகு தோழர் பாட்டாளி வர்க்கம் முழுமைக்கும் அவர்தான் பாசமிகு தோழர் நாளைய சரித்திரம் எழுதும் அரசியல் நாயகர் நாயகர் காளையர் போற்றும் இளைய சமுதாய காவலர் காவலர் இனிய தளபதி நம் ஸ்டாலின் இனிய தளபதி நம் ஸ்டாலின் இனிய தலைவர் நம் ஸ்டாலின் இனிய தளபதி நம் ஸ்டாலின் இனிய தலைவர் நம் ஸ்டாலின்
இளைய சரித்திரம் எழுதும் அரசியல் நாயகர் நாயகர். காளையர் போற்றும் இளைய சமுதாய காவலர் காவலர். கம்பீர கலைஞரெங்கள் கருணாநிதி. கம்பீர கலைஞரெங்கள் கருணாநிதி. கம்பீர கலைஞரெங்கள் கருணாநிதி. கொடும் பம்பான பகையாவும் சரணாகதி. கம்பீர கலைஞரெங்கள் கருணாநிதி. கொடும் பம்பான பகையாவும் சரணாகதி. கம்பீர கலைஞரெங்கள் கருணாநிதி. நலிந்தோரின் குறை தீர்க்கும் மனு நீதியாம். நலிந்தோரின் குறை தீர்க்கும் மனு நீதியாம். மக்கள் நலம் பேணி அரசாளும் மழை மேகமாம். நலிந்தோரின் குறை தீர்க்கும் மனு நீதியாம். மக்கள் நலம் பேணி அரசாளும் மழை மேகமாம். சளைக்காமல் தொண்டாற்றும் செயல் வீரராம். சளைக்காமல் தொண்டாற்றும் செயல் வீரராம். மனம் சிறிதேனும் தளராத ஜெயசீலராம். சிறிதேனும் தளராத ஜெயசீலராம். கம்பீர கலைஞரெங்கள் கருணாநிதி. குடும்பம்பான பகையாவும் சரணாகதி. கம்பீர கலைஞரெங்கள் கருணாநிதி.
அழகான குரலோவியம், அறிவூட்டும் அழகான குரலோவியம், அறிஞர் அண்ணாவின் புகழ் பாடும் அறிவாலயம். அறிவூட்டும் அழகான குரலோவியம், அறிஞர் அண்ணாவின் புகழ் பாடும் அறிவாலயம், அருள் சங்க தமிழ் என்னும் புது காவியம். அருள் சங்க தமிழ் என்னும் புது காவியம், கலைஞர் ஆற்றிய தமிழ் தொண்டு பல்லாயிரம், ஆற்றிய தமிழ் தொண்டு பல்லாயிரம். கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி, கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி, வம்பான பகையாவும் சரணாகதி. கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி. சிறைச்சாலை கஞ்சாத சிங்கம் அவர், சிறைச்சாலை கஞ்சாத சிங்கம் அவர், மக்கள் சேவையில் மங்காத தங்கம் அவர். சிறைச்சாலை கஞ்சாத சிங்கம் அவர், மக்கள் சேவையில் மங்காத தங்கம் அவர், திரை போட்டு மறைக்காத சிகரம் அவர். திரை போட்டு மறைக்காத சிகரம் அவர், திரை போட்டு மறைக்காத சிகரம் அவர். தொண்டர் சிந்தையில் தவழ்கின்ற தென்றல் அவர், சிந்தையில் தவழ்கின்ற தென்றல் அவர். கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி, கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி, கொடும் வம்பான பகையாவும் சரணாகதி. கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி, கொடும் வம்பான பகையாவும் சரணாகதி. கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி, டாக்டர் கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி, தலைவர் கருணாநிதி. கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி, கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி, கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி, கொடும் பம்பான பகையாவும் சரணாகதி. கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி, கொடும் பம்பான பகையாவும் சரணாகதி. கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி. நலிந்தோரின் குறை தீர்க்கும் மனு நீதியாம், நலிந்தோரின் குறை தீர்க்கும் மனு நீதியாம், மக்கள் நலம் பேணி அரசாளும் மழை மேகமாம்.
நலிந்தோரின் குறை தீர்க்கும் மனு நீதியாம் மக்கள் நலம் பேணி அரசாளும் மழை மேகமாம் சளைக்காமல் தொண்டாற்றும் செயல் வீரராம் சளைக்காமல் தொண்டாற்றும் செயல் வீரராம் மனம் சிறிதேனும் தளராத ஜெயசீலராம் சிறிதேனும் தளராத ஜெயசீலராம் கம்பீர கலைஞருங்கள் கருணாநிதி குடும்பம்பான பகையாவும் சரணாகதி கம்பீர கலைஞருங்கள் கருணாநிதி அறிவூட்டும் அழகான குரலோவியம் அறிவூட்டும் அழகான குரலோவியம் அறிஞர் அண்ணாவின் புகழ் பாடும் அறிவாலயம் அறிவூட்டும் அழகான குரலோவியம் அறிஞர் அண்ணாவின் புகழ் பாடும் அறிவாலயம் அருள் சங்க தமிழ் என்னும் புது காவியம் அருள் சங்க தமிழ் என்னும் புது காவியம் கலைஞர் ஆற்றிய தமிழ் தொண்டு பல்லாயிரம் ஆற்றிய தமிழ் தொண்டு பல்லாயிரம் கம்பீர கலைஞருங்கள் கருணாநிதி கம்பீர கலைஞருங்கள் கருணாநிதி குடும்பம்பான பகையாவும் சரணாகதி கம்பீர கலைஞருங்கள் கருணாநிதி சிறைச்சாலை கஞ்சாத சிங்கம் அவர் சிறைச்சாலை கஞ்சாத சிங்கம் அவர் மக்கள் சேவையில் மங்காத தங்கம் அவர் சிறைச்சாலை கஞ்சாத சிங்கம் அவர் மக்கள் சேவையில் மங்காத தங்கம் அவர் திரை போட்டு மறைக்காத சிகரம் அவர் திரை போட்டு மறைக்காத சிகரம் அவர் திரை போட்டு மறைக்காத சிகரம் அவர் தொண்டர் சிந்தையில் தவழ்கின்ற தென்றல் அவர் சிந்தையில் தவழ்கின்ற தென்றல் அவர் கம்பீர கலைஞருங்கள் கருணாநிதி கம்பீர கலைஞருங்கள் கருணாநிதி கொடும்பம்பான பகையாவும் சரணாகதி கம்பீர கலைஞருங்கள் கருணாநிதி கொடும்பம்பான பகையாவும் சரணாகதி கம்பீர கலைஞருங்கள் கருணாநிதி டாக்டர் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி
தலைவர் கருணாநிதி. கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி. கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி. கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி. கொடும் பம்பான பகையாவும் சரணாகதி. கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி. கொடும் பம்பான பகையாவும் சரணாகதி. கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி. நலிந்தோரின் குறை தீர்க்கும் மனு நீதியாம். நலிந்தோரின் குறை தீர்க்கும் மனு நீதியாம். மக்கள் நலம் பேணி அரசாளும் மழை மேகமாம். நலிந்தோரின் குறை தீர்க்கும் மனு நீதியாம். மக்கள் நலம் பேணி அரசாளும் மழை மேகமாம். சளைக்காமல் தொண்டாற்றும் செயல் வீரராம். சளைக்காமல் தொண்டாற்றும் செயல் வீரராம். மனம் சிறிதேனும் தளராத ஜெயசீலராம். சிறிதேனும் தளராத ஜெயசீலராம். கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி. குடும்பம்பான பகையாவும் சரணாகதி. கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி. அறிவூட்டும் அழகான குரலோவியம். அறிவூட்டும் அழகான குரலோவியம். அறிஞர் அண்ணாவின் புகழ் பாடும் அறிவாலயம். அறிவூட்டும் அழகான குரலோவியம். அறிஞர் அண்ணாவின் புகழ் பாடும் அறிவாலயம். அருள் சங்க தமிழ் என்னும் புது காவியம். அருள் சங்க தமிழ் என்னும் புது காவியம். கலைஞர் ஆற்றிய தமிழ் தொண்டு பல்லாயிரம். ஆற்றிய தமிழ் தொண்டு பல்லாயிரம். கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி. கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி. பம்பான பகையாவும் சரணாகதி. கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி. சிறைச்சாலை கஞ்சாத அமைப்பாளர்
மாவட்ட கழக செயலாளர் கண் அசைவில் செயல்படக்கூடியவர் என்று கூட சொல்ல மாட்டேன். மாவட்ட கழக செயலாளர் நினைத்தாலே செயல்படுத்தக்கூடிய ஆளுமை படைத்த மாவட்ட கழக செயலாளரின் போர்ப்படையின் செயல் வீரர், விளையாட்டு மேம்பாட்டு அணியின் அமைப்பாளர் நண்பர் ராதாகிருஷ்ணன் அவர்களை முன்னிலை ஏற்று நிகழ்ச்சியை நடத்த அன்புடன் அழைக்கிறேன். காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட கழக செயலாளர், தொடர்ந்து மக்கள் நன்மதிப்பை பெற்ற, தொடர்ந்து கழக தலைவரின் அன்பை பெற்ற உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர், என்னுடைய அரசியல் ஆசான் அண்ணன் KS MLA உத்திரமேரூர் அவர்களை இந்த விழாவினை தலைமையேற்று நடத்தி தருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நமது காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்திற்கு மண்டல பொறுப்பாளர், உழவர் நலன் மற்றும் வேளாண்மைத்துறை அமைச்சர், விவசாயியின் பாதுகாவலராகவும் விவசாயம் தமிழ்நாட்டில் செழிக்க தொடர்ந்து பாடுபட்டு வரும், தோற்றத்தில் அமைதி, செயலில் சூறாவளி, அன்புக்குரிய அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் MRK அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நமது காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பு அமைச்சர், நமது அனைவரின் உள்ளங்களையும் கொள்ளை கொண்ட அவர் பேசினாலே மட்டுமா ரசிப்போம், தலைவரும் அல்லவா ரசிப்பார். சட்டப்பேரவையில் அண்ணன் உரையாற்றினால் அண்ணார் காந்தி வாராரு அண்ணந்தா வாராரு காந்தி வாராரு ஓடனில்லே வாராரு வாராரு தங்கரத வாராரு சுகதங்க வாராரு. முன்னாள் மத்திய அமைச்சர், பாராளுமன்றத்தில் தாய் 8 அடி பாய்ந்தால் தந்தை வழியில் 14 அடி பாயும் என்று சொல்வார்கள். அந்த வகையில் மோடி அரசிற்கு திருப்படும் கழக தலைவரின் எண்ணங்களை செயல்படுத்த எங்களுக்கு மாநில துணை செயலாளராக நான் அழைக்கும் போது எல்லாம் எங்களை அரவணைத்து ஊக்கப்படுத்தும் செயல் வீரர் அண்ணன் கௌதமன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எங்கள் மாவட்ட துணை செயலாளர், எப்போதும் அமைதிக்கும் புன்முறுவலுக்கும் சொந்தக்காரர், பாராளுமன்ற உறுப்பினர், எனது அருமை சகோதரர் அண்ணன் MP அவர்களை பணிவோடு வரவேற்கிறேன்.
கழக கொள்கை பரப்பு செயலாளர், கழக கொள்கையால் சமரசம் இன்றி பணியாற்றக்கூடிய திறமை படைத்த காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எனது சகோதரர் அண்ணன் தீவேந்தி எழிலரசன் அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். அவர்களை தொடர்ந்து கழக இளைஞரணி துணை செயலாளர் அண்ணன் திரு அப்துல் மாலிக் அவர்களையும், காஞ்சிபுரம் தொகுதி பொறுப்பாளர் உயர் திரு அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களையும், மாநகர கழக செயலாளர் அண்ணன் CKV தமிழ்ச்செல்வன் அவர்களையும், மாநகராட்சி மேயர் சகோதரி மதிப்புக்குரிய திருமதி மகாலட்சுமி யுவராஜ் அவர்களையும், காஞ்சிபுரம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் எனது அருமை சகோதரர் PM குமார் அண்ணன் அவர்களையும், ஒன்றிய செயலாளர் திரு PM குமார். என்னடா இந்த குதிரை ஓடிட்டே இருக்கு 10 வருஷம் பார்த்தாங்க, 20 வருஷம் பார்த்தாங்க, 30 வருஷம் பார்த்தாங்க, 40 வருஷம் ஓடிட்டே இருக்கேன். இது நான் என்ன பண்றதுங்க? நான் ஓடல, நீங்க ஓட வச்சிட்டு இருக்கீங்க. யார் என்ன சொன்னா கூட என் ரூட் நான் போயிட்டே இருக்கேன். அண்ணன் BM பாபு அவர்களையும், மாவட்ட பொருளாளர் அண்ணன் சன்பிரான் கோ ஆறுமுகம் அவர்களையும், ஒன்றிய பெருந்தலைவர் அண்ணி திருமதி மலர்கொடி குமார் அவர்களையும், அன்பு சகோதரர் ஒன்றிய பெருந்தலைவர் RK தேவேந்திரன் சகோதரர் அவர்களையும், சகோதரி திருமதி நித்யா சுகுமார் அவர்களையும், அன்பு நண்பர் செயற்குழு உறுப்பினர் MS சுகுமார் அவர்களையும் மற்றும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள செயற்குழு உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர் அனைவரையும் வருக வருக என காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியின் சார்பாக அனைவரையும் வருக 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 என வரவேற்கிறோம். மாவட்ட துணை அமைப்பாளர் அனைவரையும் மற்றும் மாநில துணை செயலாளர்கள் அண்ணன் முகமது இஸ்ராத் அவர்களையும், வழக்கறிஞர் அண்ணன் பாபு அவர்களையும், மாநில துணை செயலாளர் அண்ணன் சுரேஷ் மனோகரன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைத்து பொதுமக்களுக்கும் நமது துணை முதல்வர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவி வழங்கிட வேண்டும் என்று எண்ணி எங்களுடைய ஆறுயிர் அண்ணன், என்னுடைய அரசியல் ஆசான் அண்ணன் மாவட்ட செயலாளர் அணுகி தேதி கேட்கும் போது வெற்றி வாக்குச்சாவடியில் பயங்கர பிஸியாக இருந்தாலும் நம்மளுடைய இளம் தலைவருக்காக நீ நடத்துகிற நல்லா நடத்துட்டு உடனடியாக தேடி கொடுத்தாரு. அந்த நன்றியை நான் காலம் ஃபுல்லாக மறக்காமல் இருப்பேன். நம்ம தலைவர் தெளிவாக சொல்லிட்டாரு. 2021 26 1.0, 2026 2.0. நிச்சயமாக இந்த 2.0ல மிகச்சிறந்த மாநிலம் இந்தியாவிலேயே நம்மளுடைய தமிழ்நாடு இருக்குன்றத உறுதியா சொல்லியிருக்கார். அது யாரை நம்பி சொல்லியிருக்காருன்னா, இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு மகளிரும் நம்பி சொல்லியிருக்கார். உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய ஆட்சி 2021 வந்த உடனே மகளிருக்கு உரிமை தொகை வழங்குறார். இப்ப இருக்கிற எதிர்கட்சி தலைவர் கிண்டல் பண்ணார், பாரத பிரதமர் மோடி கிண்டல் பண்ணார், அமித்ஷா கிண்டல் பண்ணார். இது எப்படி சாத்தியம்? மகளிருக்கு எப்படி உரிமை தொகை கொடுக்க முடியும்? ஆனா நம்ம தலைவர் தன்னம்பிக்கையா சொன்னார், எடப்பாடி கஜானாவை காலி செஞ்சுட்டு போனாலும் நான் என்னுடைய மூளையை பயன்படுத்தி என்னுடைய சகோதரிகளுக்கு உரிமை தொகை வழங்குவேன்னாரு. சொன்ன மாதிரி மாசம் இன்னைக்கு உரிமை தொகை வழங்கக்கூடிய ஒரே ஆட்சி நம்ம கழக ஆட்சி. யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ, யாரெல்லாம் நம்பிக்கை இல்லாம பேசினாங்களோ, அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஹரியானாவில் சட்டமன்ற தேர்தல் வருதுங்க. இதே மோடி இதே 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு ஹரியானாவில் அறிவிக்கிறாருங்க. நம்மளை யாரெல்லாம் நம்ம முதலமைச்சரை முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாரும் இந்த ஸ்கீமை பயன்படுத்தி வடநாட்டில் ஆட்சி பிடிக்கிறான். தயவு சொல்றேன், பிஜேபிக்கு நமக்கு கிட்டத்தட்ட 50 வருஷம் டிஃபரெண்ட் இருக்குங்க. நீங்க வடநாட்டுக்கு போனா தெரியும்,
லாஸ்ட் பீகார் எலெக்ஷன்ல அவங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்டாங்க தெரியுமா? ஒவ்வொரு வீட்டுக்கும் மின்சாரம் கொடுக்கிறோம், ஒவ்வொரு ரோட்டுக்கும் நாங்க தார் சாலை அமைக்கிறோம், உங்களுக்கு சுத்தமான தண்ணி கொடுக்கிறோம் நாங்க. ஆனா இதெல்லாம் நம்மளுடைய கழக தலைவர் கலைஞர் அவர்கள் 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்த செயல்கள். 40 ஆண்டுகளுக்கு முன்ன செஞ்ச செயலை இன்னைக்கு சொல்லி ஓட்டு கேட்கிறடான்னா, நீ என்னைக்கிடா எங்க தமிழ்நாட்டில் வந்து நீ ஆட்சி பிடிக்க முடியுமா, ஒரு எம்எல்ஏ ஆக முடியுமா? இப்ப சொல்றோம் கேட்டுக்கீங்க. கலைஞர், தளபதி ஸ்டாலின், அண்ணன் உதயநிதி, ஏன் கடைசி கரவேட்டி கட்டிய தொண்டன் இருக்க வரை பிஜேபி தமிழகத்தில் மலரவே மலராது, மலரவும் விட மாட்டோம். இப்போ நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த எஸ்ஐஆர்ல தமிழ்நாட்டில் உழைச்ச ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். உங்களுக்கு தெரியும், வீடு வீடா வந்தோம், ஒவ்வொரு வீட்டுடைய வாக்காளர்களை நாங்கள் சேர்த்தோம். எங்க மண்டல பொறுப்பாளர் டெய்லி எங்களை பணி செய்ய சொன்னார், எங்களுடைய மாவட்ட செயலாளர் செய்ய சொன்னார், எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் செய்ய சொன்னார். ஒரு வீடு விடல, எல்லா வீட்டுக்கும் வந்து எல்லாருடைய வாக்காளர்களையும் எதிர்கட்சி ஓட்டு கூட நாங்கள் சேர்த்து விட்டோம். ஏன்? இந்த பிஜேபி எம்எல்ஏ ஏமாற்ற கூடாது, பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம் ஓட்டுகளை அவன் தூக்கத்துக்கு ஐடியா பண்ணா, இதெல்லாம் நம்ம தலைவர் கண்டுபிடிச்சு எங்களை போல ஆட்களை களத்தில் இறங்கி ஒரே ஒரு ஓட்டு கூட மிஸ் பண்ணாம இந்த 2026 தேர்தல் நம்ம ஜெயிக்கணுட்டு எங்களை படிச்சார். இது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நிறைய இளைஞர் ஃபேஸ்புக், ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம், அவங்களெல்லாம் நம்ம இளைஞர்னு சொல்ல முடியாது, குழந்தைகள், ஓட்டுரிமையே இல்லாத குழந்தைகள், இன்னும் சொல்ல போனால் தற்கொலைகள். அவங்கெல்லாம் ஒன்லி ஏசி ரூம்ல உட்காந்துட்டு ஃபேஸ்புக்கில் வந்து கமெண்ட்ஸ் போடலாம். களத்தில் இறங்கி திமுக ஜெயிக்கலாம் முடியாதுங்க. 24 மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற இயக்கம். நீங்க நினைச்சிருப்பீங்க, ஒரு விளையாட்டுத்துறைக்கு ஒரு அமைச்சர் மாநிலத்தில் முதல்ல நம்ம அண்ணன் உதயநிதி வந்த பிறகுதாங்க தமிழ்நாட்டில் விளையாட்டுனா அனைத்து இளைஞர்களுக்கும் துடிப்பா இறங்கி இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரத்தில் ஒரு குழந்தை ஒலிம்பிக்ல சில்வர் மெடல் வாங்கியிருக்கா. அது யாரால? நம்மளுடைய கழக தலைவரால, நம்மளுடைய இளம் தலைவரால. இப்பேற்பட்ட பொன்னான ஆட்சிங்க நம்மளுடைய ஆட்சி. எவ்வளோ ஸ்கீம் சொன்னா 2 மணி நேரம் ஆகும். நம்மளுடைய மாவட்டத்தில் எல்லாம் கோச்சுப்பாங்க, அதனால நான் பேச்ச முடிச்சுக்கிறேன். 2 மணி நேரம் ஆகும் நம்மளுடைய தலைவர் கொண்டு வந்த திட்டத்தை சொல்றதுக்கு. அப்போ நம்ம அனுபவம், அந்த திட்டத்தை நம்ம அனுபவிச்சோம்னா எத்தனை வருஷத்துக்கு இந்த திராவிட முன்னேற்றத்துக்கு நம்ம விசுவாசமா இருக்கணும். நம்ம தலைமுறையிலங்க, இன்னும் 10 தலைமுறைனால நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் வாக்களிப்போம். திராவிட முன்னேற்றம் தான் நம்மளுடைய உயிர் மூச்சு, நம்மளுடைய ரத்தம். இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்த மாவட்ட செயலாளர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அடுத்ததாக இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் யுவராஜ் அவர்களை அன்புடன் நினைக்கிறேன். காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பாக நலத்திட்ட உதவிகள் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் கா. சுந்தர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்து நலத்திட்ட உதவிகள் எல்லாம் செய்ய இருக்கும் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர், கழக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் செயலாளர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களே, உழவர் நலன் அமைச்சர் அண்ணன் எம்ஆர்கே அவர்களே, துணிநூல் துறை அமைச்சர் அண்ணன் ராணிப்பேட்டை அண்ணன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நலத்திட்ட உதவிகள் எல்லாம் வழங்க இருக்கக்கூடிய மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியின் அமைப்பாளர் சி. ராதாகிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தின் செயலாளர் அண்ணன் PM குமார் அவர்களே, நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தின் நிர்வாகிகளே, ஒன்றிய பெரும் தலைவர் மலர்கொடி குமார் அவர்களே, மாநகராட்சி மேயர் அவர்களே, அண்ணன் RK தேவேந்திரன் அவர்களே, BM பாபு அவர்களே, மாநகர கழகத்தின் செயலாளர் அண்ணன் CKV தமிழ்ச்செல்வன் அவர்களே, காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் CVM எழிலரசன் அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வம் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கழகத்தின் இளைஞரணி செயலாளர், தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இன்றைக்கு திராவிட மாடல் நாயகன் தளபதி அவர்களின் வழியில் கழகத்தின் இளைஞரணியை மட்டும் இல்லாமல்
கழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த முன்னோடிகளையும் மகளிர்களையும் அன்பாக வழிநடத்தி கழகத்தை தொடர்ந்து ஆட்சி கட்டிலில் அமைக்க அரும்பாடுபட்டு உழைத்து கொண்டிருக்கும் அண்ணன் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுவதன் மூலம் கழகத்தை வலிமைப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் 2026 திராவிட மாடல் 2.0 கழகத்தின் தலைவர் அவர்களை 2ஆம் முறை ஆட்சி கட்சியில் ஏற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உறுதியேற்போம், வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அமைச்சர் பெருமக்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளையாட்டு மேம்பாட்டு அணியின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. காஞ்சிபுரத்தின் சட்டமன்ற உறுப்பினர் நண்பர் சிவிஎம்பி ஈழரசன் இப்போது உரையாற்றுவார். காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட கழக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் அமைப்பாளர், இங்கே வரவேற்புரையாற்ற இருக்கக்கூடிய அருமை சகோதரர் ராதா அவர்களுடைய ஏற்பாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் கழகத்தின் இளைஞரணி செயலாளர், தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் இளந்தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு மக்களுக்கு நலத்திட்டம் வழங்குகின்ற விழாவாகவும் பொதுக்கூட்டமாகவும் சிறப்போடு ஏற்பாடு செய்து அந்த நிகழ்வுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர், உத்தரமேரூர் சட்டப்பேரவை உறுப்பினர், அன்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் கா. சுந்தர் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தின் செயலாளர், அவருடைய சிறப்பான ஏற்பாடு இங்கே கண்முன்னே காணுகின்ற அளவிற்கு எதையும் நேர்த்தியாய் செய்வேன் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடிய என் அருமை நண்பர் PM குமார் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாவட்ட துணை அமைப்பாளர்கள் வினோத்குமார் அவர்களே, தினேஷ் அவர்களே, ஷாகுல் அமீத் அவர்களே, சதீஷ்குமார் அவர்களே, முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் ஜி. சுந்தரம் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய மண்டல பொறுப்பாளரும் உழவர் நலன் மற்றும் வேளாண் துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்களே, கைத்தறி மற்றும் துணிநூல் துறையினுடைய அமைச்சர், நம்மளுடைய மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சரான அண்ணன் ராணிப்பேட்டை காந்தி அவர்களே, இந்த நிகழ்வை இன்னும் சிறப்பாக ஆக்கிட வருகை தந்திருக்கக்கூடியவர், இப்பொழுதும் விளையாட்டு வீரரை போல காட்சியளிக்கக்கூடியவர், எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன், ஒன்றிய மேனாள் அமைச்சர், நம்முடைய கழக விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கள் அன்பிற்குரிய அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் சிறுவேடல் கா. செல்வம் அவர்களே, நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய துணை செயலாளர்கள் அருமை அண்ணன் கௌதமன் அவர்களே, அருமை சகோதரர் பாபு அவர்களே, அவர் உள்ளிட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி நிர்வாகிகளே, கழக இளைஞரணியின் துணை செயலாளர் அருமை சகோதரர் அப்துல் மாலிக் அவர்களே, மாநகர கழகத்தின் செயலாளர் அருமை சகோதரர் CKV தமிழ்ச்செல்வன் அவர்களே, மாநகராட்சி மேயர் அன்பு தங்கை மகாலட்சுமி யுவராஜ் அவர்களே, மாவட்ட பொருளாளர் அண்ணன் சந்திரன் K. ஆறுமுகம் அவர்களே,
நம்முடைய மாவட்ட இளைஞரணியினுடைய அமைப்பாளர் அருமை தம்பி யுவராஜ் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய ஒன்றிய குழு தலைவர்கள் மலர்கொடி குமார் அவர்களே, தேவேந்திரன் அவர்களே, பல்வேறு அணிகளினுடைய மாநில நிர்வாகிகளே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஒன்றிய கழக, பகுதி கழக, பேரூர் கழக, நகர கழகத்தின் செயலாளர்களே, பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களே, குறிப்பாக இந்த நிகழ்விலே அதிக அளவில் பங்கேற்றிருக்கக்கூடிய காஞ்சிபுரம் வடக்கொன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகளே, நிறைவாக நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய பிரதிநிதி வழக்கறிஞர் தம்பி SSR சசிகுமார் அவர்களே, விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய மாவட்ட துணை அமைப்பாளர் நவீன் சிவாஜி உள்ளிட்ட அனைவருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அணி புது அணியாக தொடங்கப்பட்டது 2022ஆம் ஆண்டு. கழகத்தில் பல்வேறு அணிகள் இருக்கிறது என்று சொன்னாலும் இந்த அணியினை உருவாக்கிட வேண்டிய அவசியத்தை உணர்ந்து கழக தலைவர் அவர்கள் உருவாக்கிய பொழுது அணி செயலாளராக யார் இடம் பெற்றால் சரியாக இருக்கும், யாருடைய தலைமையில் இயங்க வேண்டும் என்று எண்ணி அந்த வகையில் நம்முடைய மேனாள் அமைச்சர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களுடைய தலைமையில் இந்த அணியினை சிறப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தியதன் விளைவாக தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு அணியாக விளங்குகிறது. குறிப்பாக சொல்லணும்னா இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, வழக்கறிஞர் அணி, தொழிலாளர் அணி, தொண்டர் அணி, இலக்கிய அணி, என்ன அணியாவது இருக்கட்டும், எல்லா அணியும் விளையாடுறவங்களாக தான் இருக்காங்க. களத்தில் இறங்கி விளையாடக்கூடியவர்களாக இருப்பதனால் விளையாட்டு மேம்பாட்டு அணியை மேலோங்கி நிற்கக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறது. அந்த வகையில் அந்த அணியினுடைய மாவட்ட அமைப்பாளர் தம்பி ராதா அவர்கள் இங்கே இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கிறார், நலத்திட்டங்கள் வழங்கக்கூடிய வகை. இந்த நிகழ்ச்சியில் நான் சுருக்கமாக 2 வரிகளில் முடிக்க வேண்டும் என்று சொன்னால், எப்படி நமக்கு விளையாட்டு களம் தயாராக இருக்கிறதோ, விளையாட்டு களம்னா அது ஃபுட்பாலாக இருக்கட்டும், வாலிபாலாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், பேட்மிண்டனாக இருக்கட்டும், ஹாக்கியாக இருக்கட்டும், எந்த கபடி போட்டியாக இருக்கட்டும், எல்லா களமும் நமக்கு விளையாடுவதற்கு தயாரானவர்கள் தான். இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதற்கு தயாரானவர்கள் தான். கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தந்தை பெரியாரினுடைய வழிகாட்டுதலோடு பேரறிஞர் அண்ணாவின் மண்ணிலே நாம் விளையாடி கொண்டிருக்கிறோம். என்ன மாதிரி விளையாட்டுனா, ஒரு 1000 காலத்து போராட்டத்தை இந்த களத்தில் இறங்கி ஆடிக்கொண்டிருக்கிறோம். ஆரியத்திற்கும் திராவிடத்திற்குமான போர்க்களம் இது. இந்த விளையாட்டு போர்க்களத்தில் ஒரு 100 ஆண்டு காலமாக தொடர்ந்து தடி வச்சிட்டு ஆடின பெரியாரோட வழியில், பொடி போட்டு பேசிய பேரறிஞர் அண்ணா வழியில், பேனாமுனையில் விளையாடின கலைஞர் வழியில், இன்றைக்கி நம்மளுடைய திராவிட நாயகர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்கின்ற மாமனிதர் விளையாடுகின்ற விளையாட்டு எப்படி என்றால், we are out of control of Delhi என்று சொல்லக்கூடிய வகையில், டெல்லிக்கு நாங்கள் என்றைக்கும் கண்ட்ரோலில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை என்று சொல்கிறார் என்றால், அதற்கு அர்த்தம் நாங்கள் ஆதிக்கத்திற்கு கண்ட்ரோல் ஆக மாட்டோம். எங்களுடைய சமூக நீதிக்கு, சமத்துவத்திற்கு, மதசார்பின்மைக்கு, சுயமரியாதைக்கு, பகுத்தறிவு சிந்தனைக்கு, பெண் உரிமைக்கு எதிராக யார் வந்தாலும் அவங்கள உதச்சி ஆடுவோன்றத வெளிப்படையாக சொல்கிற தலைவருடைய தலைமையில் நாம் இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள். இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு பிளேயர் வந்திருக்கார். அந்த பிளேயர் எந்த பக்கம் பால் போட்டாலும் அடிக்கிறான் ஆந்தால் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், சென்னை 28. அது போல் ஒன்றிய பாஜக அரசோ, இங்கே இருக்கக்கூடிய அடிமை அதிமுகவா, இல்லை தமிழ்நாட்டில் உலாவர பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு கூட இல்லாத, தகுதி இல்லாத எந்த அரசியல் கட்சிகளோ எல்லா பக்கமும் பால் போட்டாலும் அடிக்கக்கூடிய தகுதி வாய்ந்த மாவீரராக, வீரனாக விளங்கக்கூடிய எங்களுடைய இளம் தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இங்கே
இளைய தலைமுறையினர் களத்தில் ஆடுவதற்கு வந்திருக்கிறோம். 2026ஆம் ஆண்டு நடைபெறுகிற அந்த களம் தேர்தல் களம். அந்த களத்தில் நாம் ஆடி விளையாடி வென்று காட்டுவோம். கழக தலைவர் அவர்கள் இங்கே நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இலக்கான வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்பதை இங்கே குடியிருக்கக்கூடிய பெரும் கூட்டமாய் பெரும் திரளாய் வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, உங்களுக்கான ஆட்சி இது. உங்களுக்காகவே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சி. உங்கள் தலைவராக விளங்கக்கூடியவர் நடத்துகின்ற ஆட்சி இது. எனவே நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இங்கே உறுதியேற்க வேண்டும். தமிழ்நாட்டை தலைகுனியிட மாட்டோம், அந்த தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் என்று சொல்லுகிற கழகத் தலைவருக்கு உங்கள் கரங்களை கொடுத்து ஆதரவு தாருங்கள். வென்று காட்டுவோம். தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு வெல்லும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக எனது அருமை சகோதரர் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கா செல்வம் அவர்களை உரையாற்ற வருக என வரவேற்கிறேன். கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் விளையாட்டு மேம்பாட்டு சார் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியினுடைய தலைவர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புமிகு அண்ணன் KS அவர்களை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி நலத்திட்டங்களை வழங்க வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு அண்ணன் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களை, மாண்புமிகு அண்ணன் கைத்தறி மற்றும் துணிநலத்துறை அமைச்சர் அவர்களை, தமிழ்நாட்டிற்கு மட்டும் விளையாட்டு மேம்பாட்டு அணி செயலாளர் அல்ல, நாடாளுமன்றத்தில் எதிர்முனையிலிருந்து எத்தனை பந்துகள் வந்தாலும் எடுத்த அடிப்பிலே திருப்பி அடிக்கின்ற எங்களுடைய மேனாள் அமைச்சர் பாசத்திற்குரிய அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களை, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து அனைவரை வரவேற்றிருக்கின்ற மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு செயலாளர் அருமை சகோதரர் ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் அவர்களை, கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் CVMP இளவரசன் அவர்களை, மாநில இளைஞர் துணை செயலாளர் என் அருமை நண்பர் அப்துல் மாலிக் அவர்களை, மாவட்ட கழகத்தின் பொருளாளர் அண்ணன் சண்புரன் K ஆறுமுகம் அவர்களை, இங்கே நல்லா படத்தெல்லாம் போட்டு காமிச்சு உங்களை ஒருங்கிணைத்து அமர்ந்திருக்கின்ற காஞ்சிபுரம் வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் PM குமார் உள்ளிட்ட ஒட்டுமொத்த காஞ்சிபுரம் வடக்கு ஒன்றிய கழகத்தின் நிர்வாகிகளை, காஞ்சிபுரம் மாநகர கழகத்தின் செயலாளர் அருமை சகோதரர் CKB தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட மாநகர கழகத்தின் நிர்வாகிகளை, அதே போல் அண்ணன் உத்திரமேரூர் ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் ஞானசேகரன் உள்ளிட்ட மாவட்டத்தில் வருகை தந்திருக்கின்ற ஒட்டுமொத்த ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக செயலாளர்களை, தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை, வணக்கத்துக்குரிய மேயர் மகாலட்சுமி முகராஜ் அவர்களை, ஒன்றிய குழு பெருந்தலைவர்கள் மலர்கொடி குமார் அவர்களை, சகோதரர் RK தேவேந்திரன் உள்ளிட்ட ஒட்டுமொத்த உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளை, அதே போல் மாநில விளையாட்டு துணை அமைப்பாளர் அண்ணன் கௌதமன் உள்ளிட்ட ஒட்டுமொத்த அணிகளுடைய நிர்வாகிகளை, மாவட்ட விளையாட்டு துணை அமைப்பாளர்களை, நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு தாய்மார்களை, சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாநில இளைஞரனுடைய செயலாளருடைய பிறந்தநாள் விழா. இது பிறந்தநாள் விழா மட்டுமல்ல, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றாரோ அன்று முதல் யாருக்காக உழைக்கின்றாரோ இல்லையோ, எதிரில் அமர்ந்திருக்கின்ற மகளிர் தாய்மார்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றார். அன்று முதல் கையெழுத்திட்டார் விடியல் பயணம். இன்று 100 நாள் வேலைக்காக உங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இடையில் அனைத்து திட்டங்களும் உங்களுக்காகத்தான், புரியுதா? ஆனால் ஒன்றிய அரசு அனைத்து நிதிகளும் நிறுத்தினார்கள். குறிப்பாக கல்வி நிதியை நிறுத்தினார்கள். காரணம், இந்தியை திணித்தார்கள். நீங்கள் 10,000 கோடி கொடுத்தாலும் இந்தியை ஏற்க மாட்டேன் என்று சொல்லி கல்வி நிதிக்காக மாநில முதலமைச்சர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இன்று சென்ற வாரம் 100 நாள் வேலையை அந்த பெயரை மகாத்மா காந்தி பெயரை எடுத்துவிட்டு இந்தி பெயரை திணித்தார்கள். அதற்கு ஒரே காரணம், மீண்டும் ஏழை எளிய மக்களை அடிமையாக்க மோடி செயல்படுகிறார். தடுத்து நிறுத்த நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் போராடி கொண்டிருக்கிறார். அனைத்து உங்களுக்காக. எப்படி இந்திய அளவில் நம்முடைய மாநிலத்தை முதன்மை மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, அவருக்கு உறுதுணையாக நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறையில் உலக அளவில் தமிழ்நாட்டை நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றார். அவர் பிறந்த நாளில் வருகின்ற 2026 மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் நாயகனை முதலமைச்சர் ஆக்கிட அனைவர் சபதமேற்போம். நன்றி, வணக்கம். என்னுடைய அரசியல் ஆசான் எளிமையின் சிகரம் மாவட்ட செயலாளர் அண்ணன் KS அவர்களை உரையாற்ற வருமாறு அழைக்கிறேன். காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியின் சார்பில் காஞ்சிபுரம் வடக்கு ஒன்றியத்தில் நடைபெறுகின்ற நம்முடைய
திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர், தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழாவை ஒட்டி நடைபெறுகின்ற இந்த பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற நிகழ்ச்சிக்கு நம்ம எல்லாம் வரவேற்று மகிழ்ந்திருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் தம்பி குமார், அதைப் போலவே இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து மிகவும் ஆவேசமாக உரையாற்றி நம்ம எல்லாம் வரவேற்றிருக்கின்ற அருமை சகோதரர் மாவட்ட அமைப்பாளர் தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே பங்கேற்று நிறைவாக உரையாற்ற இருக்கின்ற நம்முடைய மண்டல பொறுப்பாளர், உழவர் நலன் மற்றும் வேளாண்மை துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்களே, இவரை பற்றி சொல்கிறதுன்னா 33 வயதிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்து இன்றைக்கும் தொடர்ந்து மாவட்ட செயலாளராகவும் 3வது முறை அமைச்சராகவும் இன்றைக்கு வேளாண்மை துறையில் அமைச்சர் பொறுப்பேற்று நம்முடைய தலைவர் தேர்தல் நேரத்தில் சொன்னார், விவசாயிகளுடைய நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் வழங்குவோம் என்ற அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற வகையில் இன்றைக்கி சன்னரக நெல் ஒரு குவிண்டாலுக்கு 2545 ரூபாய். தமிழ்நாட்டிலே வேளாண் பட்ஜெட் இன்றைக்கு 5வது முறை போடப்பட்ட ஒரே அமைச்சர் நம்முடைய அருமை சகோதரர் அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்கள். அதை போலவே அவருக்கு முன்பு உரையாற்ற இருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பு அமைச்சர், கைத்தறி மற்றும் துணிநூல் துறையினுடைய அமைச்சர் அண்ணன் R காந்தி அவர்கள் 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை ஒப்படைத்துக் கொண்டு வேலூர் மாவட்டம், ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் இன்றைக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அற்புதமான கழகப் பணிகளை ஆற்றி கழகத்தை ஒரு வலிமையோடும் பொலிவையோடும் வைத்திருக்கின்ற ஒரு அமைச்சர். நம்முடைய காஞ்சிபுரத்தில் நெசவாளர்களுக்கு 4 முறைக்கு மேலே அந்த ஊதிய உயர்வை உயர்த்தி கொடுத்த ஒரு பெருமைக்குரிய அமைச்சர் நம்முடைய அண்ணன் R காந்தி அவர்கள். அதே போலவே நம்முடைய அருமை சகோதரர் முன்னாள் மத்திய அமைச்சர், கழகத்தினுடைய விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய செயலாளர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவருடைய தந்தையார் கலைஞருடைய மனசாட்சி என்று அழைக்கப்பட்ட அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள் தொடர்ந்து 37 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தில் அற்புதமான பணியாற்றியவர். அதிலும் குறிப்பாக அவர் தொழில்துறை அமைச்சராக இருந்த பொழுது டோஹா மாநாட்டிலே அவர் பங்கேற்று சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்தி உலக அளவிலே பெரும் புகழ் படைத்தவர். நம்முடைய அண்ணன் அமைச்சராக இருந்த பொழுது அன்றைக்கு கலைஞர் அரிசி 1 கிலோவுக்கு 1 ரூபாய் கொடுத்தார். அன்றைக்கி ஒரு தகவல் தொடர்பு மணியாக இருக்கும்போது 1 ரூபாய்க்கு ஒரு அலோ சொல்கிற மாதிரி வச்சார். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஆக அப்படி பொறுப்பில் இருக்கின்ற பொழுது அருமையான முறையில் பணியாற்றக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த மேடையில் அமர்ந்து அருமையான முறையில் நமக்கு காட்சி தருகின்றார்கள். காஞ்சிபுரத்தில் இது மாதிரி அமையிறது ரொம்ப கஷ்டம். அதற்கு வழிவகுத்த தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நம்முடைய PM குமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு முன்னர் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், இந்த அணியினுடைய விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய மாநில துணை செயலாளர்கள் கௌதமன், நம்முடைய பாபு, சுரேஷ், இர்ஷிக் மற்றும் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் வினோத்குமார், தினேஷ், ஷாகுல் அமிது, சதீஷ்குமார், சுந்தரம், அதே போலவே மாநில இளைஞரணியுடைய துணை செயலாளர் தம்பி அப்துல் மாலிக், நம்முடைய மாநகர செயலாளர் தமிழ்ச்செல்வன், மாநகராட்சி மேயர் சகோதரி மகாலட்சுமி யுவராஜ், மாவட்ட பொருளாளர் சன்பிராண்ட் ஆறுமுகம் மற்றும் தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் பேரூர் கழகங்கள், நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டு அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, அனைத்து அணிகளை சார்ந்து வருகை தந்திருக்கின்ற இங்கே அருமை நண்பர்களே, நன்றியுரையாற்றக்கூடிய நம்முடைய வழக்கறிஞர் SSR சசிகுமார், நம்முடைய நவீன் சிவாஜி உள்ளிட்ட திரளாக வருகை தந்திருக்கின்ற அருமை சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய அற்புதமான ஒரு ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, நம்முடைய கழக தலைவர் அவர்கள் கடந்த 2023 செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா அவருடைய பிறந்தநாள் விழாவில் தான் காஞ்சிபுரத்தில் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகையை வழங்கினார். வழங்கும் பொழுது 1,50,000 தான். படிப்படியாக அது வந்து கடந்த நவம்பர் மாதம் வரைக்கும் 1,14,00,000 பேர் கிட்டத்தட்ட வந்து பெற்றார்கள்.
ஆக தொடர்ந்து 26 மாதங்கள் கிடைத்த அந்த சகோதரிகளுக்கு கிடைக்காத சகோதரிகள் பல இடங்களில் அமைச்சர் பெருமக்கள் இடத்துல சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்த கோரிக்கையை ஏற்று நம்முடைய ஒப்பற்ற தலைவர் உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற அந்த மக்கள் தொடர்பு திட்டங்களை உருவாக்கி 10,000க்கு மேலே தமிழ்நாட்டில் இன்றைக்கி 28 லட்சம் மனுக்களை பெற்று அதில் 16 லட்சம். ஆக டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி சென்னையிலே நடைபெற்ற அந்த விழாவில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திட்டத்தை துவங்கி வைப்பதற்கு முன்பாகவே 12ஆம் தேதி காலையிலேயே 1,31,00,000 பேர் அக்கௌண்ட்லேயே 1000 ரூபாய் விழுந்துச்சு. நேற்றுக்கு எடப்பாடி கேட்குறார் 1000 ரூபாய் என்ன அவங்க வீட்டுக்கு ஆசையாக கொடுக்குறான்ட்டு. நீ தான் 10 வருஷம் இருந்தீங்களா உங்கள் ஆட்சி, ஏடிஎம்கே ஆட்சி, நீ 4.5 வருஷம் இருந்திய கொடுக்குறது தானே, நீ உன்னால் ஒரு பைசா கொடுக்க முடியல கேட்டார் தலைவர். அன்றைக்கி கொரோனா காலத்தில் 5000 கொடுன்னு கேட்டார், அதை கொடுக்க முடியல. இப்படி அவருடைய அந்த முடியாத இயலாமையை சொன்னாங்க, இங்கே நம்ம தோழர்கள்லாம் சொன்னாங்க. அது பழைய கதை. இன்றைக்கி நம்முடைய இளைஞர்களை கூட்டி நம்முடைய ஒப்பற்ற தலைவர் நடத்தின மாநாடு, நேற்றைக்கு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் மகளிர் மாநாடு. இன்றைக்கி நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த இளைஞர்களுக்காக செய்கின்ற அந்த பெரிய விஷயம் கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை இன்றைக்கி வழங்கினாங்க. நம்ம அமைச்சர் பெருமக்கள்லாம் அங்கெல்லாம் இருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஏற்கனவே கிராமப்புறங்களில் 12,500 ஊராட்சிகளுக்கும் வழங்கியாச்சு 1.5 வருஷம் 1 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ விடுபட்ட அந்த நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி பகுதிகளில் இப்போ கொடுத்துருக்காங்க. மாநகராட்சி பகுதியில் ஒரு வார்டுக்கு 3 செட்டு விளையாட்டு கிட்டு, 30க்கு வகையான விளையாட்டு பொருட்கள். நகராட்சியில் ஒரு வார்டுக்கு 2 செட்டு, பேரூராட்சிக்கு ஒரு செட்டு என்கின்ற வகையில் இன்றைக்கி 12,000க்கும் மேற்பட்ட வார்டுகளில் 19,000க்கும் மேற்பட்ட கிட்டுகளை நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் ஈரோட்டில் இன்றைக்கி பகல் 1 மணி அளவில் வழங்கினார்கள். ஆக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையை உருவாக்கிய பெருமைக்குரியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு அவருடைய வழியில் ஆட்சி நடத்துகின்ற நம்முடைய தளபதி அவர்கள் கட்சி ரீதியாக இளைஞரணி பொறுப்பை நம்முடைய உதயநிதி ஸ்டாலினிடம் வழங்கினார்கள். விளையாட்டு மேம்பாட்டு அணியை நம்முடைய அருமை சகோதரர் தயாநிதி மாறன் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஆக 2 தண்டவாளங்களை இன்றைக்கு உருவாக்கி இளைஞர்களை மேம்படுத்துகின்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு வருகிறது. அதுதான் நம்ம தம்பி எழிலரசன் நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லோருமே சொன்னார்கள். ஆக தவறான வழியில் செல்லாமல் உங்களுடைய கவனத்தை இன்றைக்கு விளையாட்டில் செலுத்தினால் பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கும், அவருடைய வாழ்வு வளம் பெறும் என்பதைத்தான் இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும். அவர் வாழ்ந்தால்தான் 75 ஆண்டு காலத்தை தாண்டிய அண்ணா உருவாக்கிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டுகளை கடந்தும் இருக்கும். அதில் ஆட்சியில் இந்த திராவிட மாடல் ஆட்சி இன்னும் 25 ஆண்டுகளுக்கு தொடர்கின்ற வகையில் பல்வேறு திட்டங்களை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும் திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒத்துழைப்பு தருகின்ற வகையில் உங்களுடைய பெருத்த ஆதரவை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு 2026 புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு கைத்தறித்துறை அமைச்சர் நம்முடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அண்ணன் ஆர் காந்தி அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். அன்பார்ந்த தமிழ்நாடு துணை முதலமைச்சர், கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவும் மாபெரும் பொதுக்கூட்டத்துக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் மாவட்ட கழக செயலாளர் சுந்தர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வரவேற்பாற்றிய ஒன்றிய கழக செயலாளர் PM குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வைக்கும் மாவட்ட அமைப்பாளர் விளையாட்டு மேம்பாட்டணி ராதாகிருஷ்ணன் அவர்களே, வினோத்குமார் அவர்களே, தினேஷ் அவர்களே, ஷாகுல் அஹமத் அவர்களே, சதீஷ்குமார் அவர்களே, சுந்தரம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற வந்திருக்கும் நமது மண்டல பொறுப்பாளரும் உயர் நலன் மற்றும் வேளாண்மைத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகளை வழங்க வந்திருக்கும் முன்னாள் ஒன்றிய அமைச்சர்
மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் தயாநிதி மாறன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் அவர்களே, மாநில துணை செயலாளர் கௌதமன் அவர்களே, கழக இளைஞரணி துணை செயலாளர் அப்துல் மாலிக் அவர்களே, காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் ராமகிருஷ்ணன் அவர்களே, காஞ்சிபுரம் மாநகர கழக செயலாளர் தமிழ்செல்வன் அவர்களே, மாநகர மேயர் திருமதி மகாலட்சுமி யுவராஜ் அவர்களே, மாவட்ட பொருளாளர் சன்பிராண்ட் ஆறுமுகம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் மாவட்ட கழக நிர்வாகிகளே, தலைமை செயற்குழு உறுப்பினர்களே, மாநில அணிகளின் நிர்வாகிகளே, நகர ஒன்றிய பகுதி பேரூர் செயலாளர்களே, தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, காஞ்சிபுரம் மாநகர நிர்வாகிகளே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, காஞ்சிபுரம் வடக்கு ஒன்றிய கழக நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சியில் நன்றி உரை ஆற்றியிருக்கும் சதீஷ்குமார் அவர்களே, நவீன்ராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கழக முன்னோடிகளே, பிரிவுகளே, தாய்மார்களே, பயனாளிகளே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று விளையாட்டு மேம்பாட்டின் சார்பில் நமது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்குவியா மற்றும் பொதுக்கூட்டம். பொதுவாக இதுக்கு விளையாட்டு மாநில செயலாளர் அவர் என்னான்னு சொல்கிறது தெரியல எனக்கு. தம்பின்னு சொல்கிறதா அண்ணான்னு சொல்கிறதா எப்படின்னா அந்த குடும்பத்தில் நான் ஒருத்தன் சின்னப்பிள்ளையிருந்து. அவங்க அப்பாவை மறக்காத ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்கிறான்னா அவர் தான் காந்தி. இவங்க கூட அவங்க அப்பாவை மறந்துட்டு இருப்பாங்க. கேட்டுங்க, மறக்காத இன்னைக்கும் அவரை பற்றி எனக்கு தெரியும். அவர் டெல்லியில் இருக்கும்போது அவருக்கு இந்த மரியாதை, அன்னைக்கு டெல்லிக்கு போகும்போது இந்த கருப்பு செவ்வு வேஷ்டி கட்டின்னு போனாவே அவ்வளோ மரியாதை அவர் இருப்பாங்க. அவர் இருக்கும்போது பிறகு எப்படி ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. அதே மாதிரி நமது ஒன்றிய முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன், இவர் எப்படின்னா அவர் குடும்பத்தில் இருந்தால் விட இவர் பார்லிமெண்ட்டில் இங்கிலீஷில் பேசினாலும் நான் இங்கிலீஷில் தான் அதிகமாக பேசுவார். அது எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும். அது பார்க்காத இருக்க மாட்டேன். அது பார்த்துட்டு கௌதமுக்கு ஃபோன் பண்ணி ஒரு நன்றி சொல்லுவேன் அந்த சப்ஜெக்ட் பார்த்துட்டு. இந்த வாட்டி அவர் பண்ணாருன்னா மொத்தம் தமிழ்லவே பேசிட்டார். இது வரைக்கும் அவர் தமிழில் அப்படி பேசுறது நம்ம பார்லிமெண்ட்டில் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பேச்சாளர். அது மட்டும் இல்லாத அவர் பொறுப்பை அவங்க அப்பா இருக்கும்போது அவர் இன்றைக்கும் மறக்காது இருக்கணும்னு என்னன்னா அவர் வாரும்போது ஒரு மனிதரை பார்க்க முடியாது. அந்த மாதிரி இவர் பொறுப்பில் இருக்கிற ஒன்றிய அரசு அமைச்சராக இருக்கும்போது இன்றைக்கெல்லாம் செல்ஃபோன் வச்சுருக்கிறோமே, காரணமே அவர் தான். எதுக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாம் ஒரு இப்போ அவர் முன்னாள் மத்திய அமைச்சர், இப்போது விளையாட்டுத்துறை செயலாளர். எந்த பொறுப்புக்கு வந்தாலும் அந்த பொறுப்பு, அந்த பதவியை பொறுப்பாக ஏற்றுக்கணும். பொறுப்பாக செயல்பட்டால் இந்த மாதிரி பேர் வரும். அதனால் அவருக்கு எந்த பதவி கொடுத்து விளையாட்டுத்துறை செயலாளராக பண்ணி கொடுத்துக்கிறாரு நமது முதலமைச்சர் அவர். இன்றைக்கி இந்த விளையாட்டுத்துறைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் ஆகிக்குது பாருங்கள். இந்த விளையாட்டுத்துறை இந்த பகுதியில் இருக்கிற செயலாளர் அவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் விளையாட்டு மேம்பாட்டு அணி என்ன மாதிரி ஒரு மாநாடு மாதிரி நடத்துகிறார். அவர் பாராட்டணும்ல. இதுதான் நமது மாண்புமிகு முதலமைச்சர் பற்றி எல்லாம் சொன்னாங்க.
அவர் பொறுப்பேற்று கிட்ட 4.25 வருஷம் ஆக போகுது. 4.5 வருஷம் முடிஞ்சிடுச்சு. அவர் பதவியேற்கும் போது தமிழ்நாட்டு நிலைமை என்ன தெரியுமா உங்களுக்கு? 2வது கொரோனா. நான் அமைச்சர் பதவியேற்றேன், என் துறைக்கு நான் அனுப்பலை. அவர் பொறுப்பேற்றவுடன் ஒரு சபதம் எடுத்தார், மக்களை கொரோனாலேருந்து எப்படி காப்பாற்றுறது, கொரோனா வராதுறதுக்கு என்ன பண்ணணும் சொல்லி எனக்கு 13 தொகுதி வேலூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 6 தொகுதி, 19 தொகுதி எனக்கு அந்த மாதிரி ஒரு அமைச்சருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தார். எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் பெட் இல்லை, ஆக்சிஜன் இல்லை, என்ன தேவைன்றது நைட் அண்ட் டே. அப்போ அந்த கொரோனான்றது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகமே கொரோனா. 2 மாதத்தில் கொரோனா இல்லைன்னாக்கிற ஒரு முதலமைச்சர்னா அவர் தான் தளபதி மு.க. ஸ்டாலின். 1000க்குள்ளே ஒருத்தர் இருந்தார் 2 மாதத்துக்குள்ள. உலகமே பாராட்டுச்சு. அதுக்கு பிறகு அவர் சொன்ன வாக்குறுதிகள், அவர் நான் ஆட்சிக்கு வந்த மகளிருக்கு இலவச பஸ் முதல் கையெழுத்து போட்டார். இது உள்ள சாதாரண திட்டங்கள் இல்லை, சொன்னது செய்யறது மட்டும் இல்லாத. ஆனால் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது முதல் கொரோனா, அப்போ யாரும் வெளியே போக முடியாது, வர முடியாது, பஸ்ஸு கிடையாது, எதுவும் கிடையாது. எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஒரு கோரிக்கை வச்சார், மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்க ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய் கொடுக்க சொன்னார். ஆனால் அவங்க கொடுக்கல, 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கு தான் தேர்தலுக்கு முன்னே என்ன சொன்னாருன்னா, நான் ஆட்சிக்கு வந்தால் கலைஞர் பிறந்த நாளைக்கு ஜூன் 3ஆம் தேதி அந்த 4000 ரூபாய் நான் கொடுக்குறேன்னு சொன்னார். ஆட்சிக்கு வந்தார், ஜூன் 3ஆம் தேதி வரைக்கும் காத்துன்னு இல்லை. 2 தவணையா 2000 16 பொருள் சேர்த்து கொடுத்த ஒரு முதலமைச்சரார்னா அவர் தான் தளபதி. அது பிறகு சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் நிறைய திட்டங்கள் இருக்குது. அது அதிகமாக மகளிருக்கு தான். கலைஞர் எப்படியோ அது மிஞ்சுற அளவுக்கு ஆகிட்டார் நம்ம தலைவர் அவர். இன்னைக்கு நிறைய முக்கியத்துவம் மகளிருக்கு தான். மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை எதுக்கு? குடும்ப தலைவி அவர் பேரில் கொடுக்குறாரு. மகளிர் கஷ்டம் எதுக்காக? 89 மகளிர் குழு ஆரம்பித்தார் தர்மபுரியில். நாங்கள் கூட சொந்த கால் அடிக்கிற மகளிர். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இங்கே நிறைய மகளிர் வந்ததுக்காக சொல்கிறேன். எந்த திட்டம் எடுத்துக்கினாலும் மகளிர் இப்போ நிறைய பேர் வேலைக்கு போகிறது யார்? மகளிர் தான். எங்கள் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா காலைல 7 மணிக்கெல்லாம் கம்பெனிலேருந்து பஸ் வரும், அதில் போய் ஏறணும். காலைல பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகணும், அவளுக்கு சாப்பாடு 5 மணிக்கெல்லாம் எழுந்து கொடுக்கணும். இதெல்லாம் சிந்திச்சு தலைவர் காலை உணவு திட்டம் ஆரம்பித்தார். இது சாதாரண திட்டம் இல்லை. கலைஞர் எப்படியோ அதே போல் தான் அவர் சிந்திச்சு செயல்படுறார். ஒன்று காலையில் உணவு திட்டம் என்ன சாதாரண திட்டம்? அது பார்த்து கனடா நாட்டில் ஆரம்பிச்சுட்டாங்க, இப்போ எல்லாம் பின்பற்றுறாங்க. இந்த மாதிரி ஒன்றும் கல்விக்கு சுகாதார முக்கியத்துவம் கொடுக்குற ஒரே தலைவர் தான். அது மகளிருக்கு தான் எதுக்கு எடுத்தாலும். உள்ளாட்சி பாருங்க, 50%. இப்போ எங்கள் ஊரில் 6, எங்கள் மாவட்டத்தில் 6 முனிசிபாலிட்டிக்கு இது. 6 முனிசிபாலிட்டியில் 5 முனிசிபாலிட்டியில் சேர்மன் யாருன்னா லேடிஸ் தான். ஒரே முனிசிபாலிட்டி மெஷாரத்தில் மட்டும்தான் ஜென்ஸ். எதுக்கு அவ்வளோ மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? கலைஞர் ஆகட்டும், தளபதி ஆகட்டும், எதுக்கு மகளிர்? ஒரு குடும்பம் என்ன? அந்த குடும்பத்தை பார்க்கறது யார்? நாங்களா? இப்போ எவ்வளோ பேர் உட்காந்துருக்கிறோம் பார் மேடையில். நல்ல அமைச்சருங்க, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். இது எங்களுக்கு குடும்பம் பற்றி என்ன தெரியுமானா சத்தியமாக தெரியாது. எங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு என் பொண்டாட்டிக்கு தான் தெரியும். அதே மாதிரி ஒருத்தருக்கு அதே சூழ்நிலை தான். அந்த குடும்ப தலைவிக்கு தான் அது தெரியும். எதுக்கு மகளிர் உரிமை தொகை மகளிர் கொடுக்குறாங்க? குடும்ப தலைவர் யார்? நாங்கள். எங்களுக்கு கொடுக்கணும்ல. எதுக்கு குடும்ப தலைவி கொடுக்குறாங்க? எங்களுக்கு கொடுத்தா என்ன ஆகும்னு தெரியல. வீட்டுக்கு போய் சேருமா? சேராது. சேருமா? என்னம்மா சேருமாம்மா? சேராது.
அதுக்கு தான் எதுக்கெடுத்தாலும் ஒரு குடும்பம் நடத்துறது, அந்த குடும்பம் சாதாரண ஏழை குடும்பத்தில் இருந்தாலும் பணக்கார குடும்பத்தில் இருந்தாலும் அந்த குடும்ப தலைவிக்கு தான் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும் குடும்பம் நடத்த தெரியும். அதுக்கு தான் தாய்மார்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. எது இருந்தாலும் தாய்மார்களுக்கு தான். இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எந்த திட்டம் எடுத்துக்கினாலும் மகளிர் குழு இன்னைக்கு என்ன மாதிரி இருக்கு. அது நம்ம துணை முதலமைச்சராக இருக்கும்போது நம்ம தளபதி அவர்கள் எப்படி பண்ணார், அவர் பிறகு 10 வருஷம் ஒன்றும் நடக்கலை. ஆனால் இப்போ அவங்களுக்கு எவ்வளோ முக்கியம், 40,000 கோடி அவ்வளோ கடன். நல்லா இப்போ டிவியில் போட்டான் கேள்வி காணும்போது அவங்கெல்லாம் சொல்கிறது பேசும்போது பார்த்தா நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி இந்த அரசு நீங்கள் தான் சிந்திக்கணும். மகத்தான திட்டங்கள், இந்த ஒரு திட்டம் இல்லை. விவசாயத்துக்கு விவசாயி 89 இலவச மின்சாரம் கொடுத்தது கலைஞர் தான். இப்போது இவர் பொறுப்பேற்ற பிறகு இந்த இலவச மின்சாரம் கொடுத்தது பம்ப் செட்டு கிட்ட நிறைய பேர் பெண்டிங் இருந்தது. நம்ம முதலமைச்சர்கள் போய் யோசனை கேட்டு வருஷத்தில் 50,000 பேர் கொடுறான்னு சொல்லி கிட்டத்தட்ட 2,00,000 பேர் கொடுத்துக்கிறாங்க இந்த 4 வருஷத்தில். இது சாதாரண இல்லை, சும்மா பேசுகிறவங்க எலெக்ஷனில் ஏதோ பேசினுக்கிறாங்க, வேலைக்கு ஆகாது. அது நமது மகளிருக்கு நம்ம பண்ணுறோம்ல, அவங்க ஒன்றும் என்னமோ அவங்க மனசில் வச்சிட்டாங்க. அவங்களால கடவுள் வந்தாலும் அவங்கள மாற்ற முடியாது. யார் அதுக்கு தான் கலைஞர் எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் மக்கள் வரி பணத்தை வீணாக்காமல் திட்டங்கள் மூலமாக மக்கள் வந்து கேட்க மாட்டாங்க. வர இந்த போகணும் அது போகணும்னு அவரே சிந்திப்பார், திட்டங்கள் தீட்டுவார், நிறைவேற்றி காட்டவர் தான் கலைஞர். அதே போல் தான் நம்ம தளபதி அவர்கள் இன்னைக்கு எதுக்குன்னா ஒரு கல்விக்கு எதுக்கு முக்கியத்துவம். 2006 தேர்தலில் சொன்னார் கலைஞர், ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்மணிக்கு உதவித்தொகை 8வது பட்சத்தை பெண்மணிக்கு திருமண உதவித்தொகை கொடுக்குறேன்னு சொன்னார். நாங்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் போனோம், அவர்கிட்ட கேட்டோம், நீங்கள் என்ன சொன்னீங்க, ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்ணுக்கு உதவித்தொகை திருமண உதவித்தொகை எதுக்கு ஒரு கண்டிஷன் வைக்கிறீங்க, 8வது படிக்கணும்னு சொல்லி. அதுக்கு அவர் சொன்னது, அப்படியாவது அந்த தாய்மார்கள் அந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்களா? காரணம் என்ன, அவர் எதுக்காக அந்த மாதிரி சிந்திக்கிறார்? இன்னைக்கு 10 வருஷம் வீணாச்சு. என்ன காரணம்? ஒரு மனிதனுக்கு ஓரளவுக்கு சிந்திக்கிற சக்தி வேணும், நல்லது கட்ட புரிஞ்சுக்கணும். அதுதான் இப்போ சொன்னார் சுந்தரோட, யார் சுந்தர் தான் பேசினார்னு நினைக்கிறேன். இபிஎஸ் என்ன பேசினார், அவர் வீட்டு துட்டான்னு சொன்னார். என்ன கரெக்ட் தான், அதில் நான் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவர் சொன்னார். ஆமாம், 2006 கலைஞர் தேர்தலுக்கு முன்ன ஒரு வாக்குறுதி கொடுத்தார். யார் யாருக்கு கலர் டிவி இல்லையோ அவர் கலர் டிவி கொடுக்குறேன்னு சொன்னார். கலர் அப்படி கொடுக்கல. கொடுக்கும்போது ஒரு குடும்பத்தில் எத்தனை குடும்ப அட்டை வச்சுக்கலாம் அத்தனை அட்டைக்கு கலைஞர் டிவி கொடுத்தார். அந்த டிவி இன்னைக்கு ஓடுதா இல்லையா? ஓடுது இல்லை. அது பிறகு ஆட்சிக்கு வந்தாங்க இவங்க. இப்போ சொல்கிறாரு பெரிய மனிதர் சொன்னார் இல்லை, யார் துட்டு என்ன துட்டுன்னு சொல்லிட்டு மிக்சி கிரைண்டரு பேனு கொடுத்தாராம்மா. கொடுத்தாரா? எங்கன்னா ஓடுதா? காயலாங்கடைக்காரன் கூட வாங்க மாட்டேன்றான். 40% வாங்கினா எப்படி காயலாங்கடை வரும்? அதுதான் கலைஞருக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சுங்க. இந்த ஆட்சிக்கு, திமுக ஆட்சிக்கு, நம்ம தலைவர் ஆட்சிக்கு இது பண்ணுங்க, மக்கள் வரி பணத்தை வீணாக்காமல். அது கூட அன்றைக்கி டிவி வாங்கும்போது எல்லாம் கட்சி கூப்பிட்டு இது போட்டு தான் அந்த டெண்டர் கால்பார் பண்ணி இது பண்ணார். இவங்க ஏடிஎம்கே ஒருத்தர் தான் அதில் கலகலை. அந்த மாதிரி தரமான பொருள் எது இருந்தாலும் இன்றைக்கி சொன்னார் அவர் சிமெண்ட் ரோடில் அந்த அண்ணாமலை வச்சு திட்டம் முதல் பொண்ணில் தான் நான் அந்த அமைச்சர் இருக்கும்போது தான் அங்கே பண்ணது. அதாவது ஒன்றொன்று மக்கள் வரி பணத்தை வீணாக்கால் திட்டங்கள் மக்களுக்கு சேர்ந்து அவர் தான் திட்டங்கள் திட்டி. அதே போல் தான் இந்த அமைச்சர், இந்த நமது முதலமைச்சரும். இன்றைக்கி ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இதுக்கு. மக்கள் எதுக்குன்னா, நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, இங்கே நிறைய பேர். அவர் சொன்னார் இல்லை, உங்கள் அம்மா அப்பா இது துட்டா உங்கள் அரசு துட்டு உங்கள் துட்டான்னு கேட்டார். அது உண்மைதான், அது நான் ஒத்துக்கிறேன்.
கஜானாவில் இருக்கிற ஒரு நையா பைசாவும் நம்ம கட்டுற வரி பணம். யார் பணம்? நம்ம கட்டுற வரி பணம். எதுக்கு தேர்தல் வருது? ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்து சிந்திக்கணும். அதுக்கு தான் கல்விக்கு இது முக்கியத்துவம் கொடுக்கறது. கொஞ்சம் ஓரளவுக்கு சிந்திக்கிற சக்தி. மொத்தம் பெரிய இது டாக்டர் மாதிரி தேவையில்லை. ஓரளவுக்கு நல்லது கெட்டது தெரியணும். அதுக்கு தான் கலைஞர் பண்ணார். சிந்திச்சு செயல்பட்டா நம்ம பணம் வீணாவாது. ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்தான். 10 வருஷமா செய்த தவறுகள் நம்ம பணம் வீணா போச்சு. இந்த 4.5 வருஷத்தில் நம்ம முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எந்த துறைனா எடுத்துக்கிட்டோம், இது வரைக்கும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. இன்னைக்கு நம்பர் 1 முதலமைச்சர் யாருன்னா இந்தியாவில் நம்ம தளபதி தான். அது மாதிரி மக்கள் வரத்து. அதுக்கு தான் நீங்கள் வாக்களிக்க நிறைய பேசுவாங்க தேர்தல் நேரத்தில், பார்க்காதீங்க. ஓரளவுக்கு அன்றைக்கி அந்த சீட்டு கையில் வச்சு ஒரு செகண்டு சிந்திங்க. நல்லது கெட்டது 10 வருஷத்துக்கு முன்னே என்ன நடந்தது, இப்போ என்ன நடக்குது, இந்த 4.5 வருஷத்தில் என்ன நடக்குது பணிகள். அது மட்டும் இல்லாத எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான், கட்சிக்காரர்கள்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். தலைவர் ஆட்சி பொறுப்பேற்றன்னு சொன்ன வார்த்தைகள் என்ன, இது திமுக ஆட்சி அல்ல, இது நமது ஆட்சினார், மக்கள் ஆட்சினார். ஓட்டு போட்டவனுக்கு நான் தான் முதலமைச்சர், ஓட்டு போடாதவனுக்கு நான் தான் முதலமைச்சர். ஓட்டு போடாதவங்க சிந்திக்கணும்னார். அதுதான் இன்னைக்கு எல்லாம் சிந்திக்கிறாங்க. தப்பு பண்ணிட்டுமே சைலண்டாக இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. இன்னைக்கு நிலைமை அதுதான். நம்ம தலைவர் என்ன பண்ணாருன்னா, இந்த மக்கள் வரி பணத்தை வீணாக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு சின்ன அது கலைஞர் சொன்னார் இல்லை, அந்த இப்போ டிவி கொடுத்தாரு இல்லை, இது நீங்கள் ஓடுது அவங்க பண்ணது இல்லைல்ல. இவர் இப்போ சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஆட்சி பொறுப்பேற்றார் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் குமார். அவர் போகிறார் சிஎம் கிட்ட, பசங்களுக்கெல்லாம் பேக் கொடுப்பாங்க ஸ்கூலில் இலவசமாக அரசு மூலியமாக. அதை நிறையா அவங்க போட்டது பேக் மிச்சம் ஆகிட்டு இருந்தது. அதில் என்ன இருக்குன்னா, முன்னாள் முதலமைச்சர் போட்டோ, அவங்க தலைவர் அம்மா போட்டோ எல்லாம் இருந்தது. இவர் எப்படி கொடுப்பாரு? போய் அமைச்சர்கிட்ட, இவர் நம்ம முதலமைச்சர்கிட்ட கேட்குறார், இவளுக்கு இது. அவர் முதல்ல கேட்குறார், தம்பி இது என்ன வேல்யூ இருக்குன்னு கேட்குறார். அவர் சொல்கிறார், ஒரு 20 கோடி இருக்குன்னார். அப்போ தான் சொல்கிறார் அவர். எதுக்கு சொல்கிறாருன்னா, உதாரணம் சொல்கிறார். தளபதி என்ன சொல்கிறார் தெரியுமா? அடுத்தது பதில், தம்பி அவன் சொன்னான் பால், உம் பணம் கிடையாது, எம் பணம் கிடையாது, மக்கள் வரி பண்ணண்டா, அது எதுக்குடா வீணாக்கணும், அப்படியே குர்றான்றார். அதுதாங்க இந்த அரசு. நம்ம மாதிரி ஒரு முதலமைச்சர் கருக மாட்டார். நீங்கள் நிச்சயமாக வருகிற தேர்தலில் கண்ணை மூடிக்கு நீங்கள் உதவி சொல்லி ஆதரிங்கள். அப்போ தான் மக்களுக்கு என்ன தேவைகள் அதை நிறைவேற்ற முடியும்னு சொல்லி நமது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல்லாண்டு வாழ்கன்னு அவருக்கு சொல்ல மாட்டேன், நமக்காக அவர் வாழ வேண்டும், இந்த நாட்டுக்காக அவர் வாழ வேண்டும் பல்லாண்டு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி, வணக்கம். அடுத்ததாக எங்களுடைய மண்டல அமைச்சர், மண்டல பொறுப்பாளர், உழவர் நலன் மற்றும் வேளாண்மை துறை அமைச்சர் அண்ணன் எம்ஆர்கே அவர்களை வருக என வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சியுடைய தலைவர், மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் சுந்தர் அவர்களே, நிகழ்ச்சியில் வரவேற்பை ஆற்றிய ஒன்றிய கழக செயலாளர் குமார் அவர்களே, முன்னிலையற்று உள்ள சந்திக்கின்ற வாய்ப்பினை உருவாக்கி தந்த விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய அமைப்பாளர், மாவட்ட அமைப்பாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, மற்றும் துணை அமைப்பாளர்கள் வினோத்குமார் அவர்களே, தினேஷ் அவர்களே, சாகுல் அம்பேத் அவர்களே, சதீஷ்குமார், சுந்தரம் அவர்களே, எனக்கு முன்பாக நாங்கள் பேசுகிறதெல்லாம் அவர் பேசிட்டார். அதனால் ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு முடிச்சிடுறோம்.
ஏன்னா நம்முடைய முக்கிய கதாநாயகன் மாநில இளைஞரணி மாநில விளையாட்டு மேம்பாட்டினுடைய செயலாளர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர் இந்த பொறுப்பேற்று அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக பொறுப்பேற்று அவர் செஞ்ச சாதனையால் தான் இப்போ வந்து கண்டவெல்லாம் செய்யாதெல்லாம் செஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டு இப்போ அந்த செல்ஃபோனுக்கு இந்த அளவுக்கு வேலை முன்னெல்லாம் ஃபோன் போனால் நாங்கள் எங்காச்சும் ஒரு லேண்ட்லைன்லேருந்து பார்த்து பிபி இந்த காலம் அந்த லைட்டிங் காலம் அந்த காலம் போட்டிருந்தோம். இவர் அமைச்சராகி இப்போ எல்லோரும் பார்த்தா செல்ஃபோன் வச்சுட்டு இப்போ செல்ஃபோனில் வந்து பணம் வரக்கூடிய நிலைமையை இன்றைய தினம் மகளிர் உரிமை தொகை கிடைக்கின்ற தகுதியை அங்கே எல்லாருக்கும் வருன்னா இந்த செல்ஃபோனை கொண்டாந்து விட்டுறார். அதனால் அதை பயன்படுத்திட்டு புது கட்சியில் ஆரம்பிச்சுட்டு அவன் என்னன்னா அந்த டென்ட்டிலே காலத்தை ஓட்டுறாங்க. அவன் எங்கே என்னென்ன பேசுகிறான்னு தெரியாது. அதுக்கு காரணம் நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் நல்ல கருத்துக்களை பேசி அந்த குடும்பம் அந்த அப்பா எப்படி இருந்தாரோ அதே போல் அவர் இன்னும் சொல்லப்போனால் அவர் நினச்சாவே எங்களுக்கு பயமாக இருக்கும். நான் முதலமைச்சர் அவர் வந்து அவர் நம்முடைய மத்திய அமைச்சராக மரியாதைக்குரிய மறைந்த அண்ணன் மாறன் முரசொலியார் அவர்கள் அவரை நினச்சாயே நாங்களாம் எல்லாம் அப்படியே நடுவோம். அந்த அளவுக்கு சிம்ம சுப்பலமாக நல்லதை எதையும் நேரடியாக பேசி நல்ல திட்டங்களை கொண்டு வருவதற்கு நல்ல ஆட்சியை கொண்டு நிலைப்பதற்கு உறுதுணையாக இருந்தார்கள் அவர் தந்தையார் அவர்கள். அதே போல் நம்முடைய இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய பணியை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர் விளையாட்டு மேம்பாட்டு அணியாக பொறுப்பேற்று மண்டலந்தோறும் மாவட்டந்தோறும் நிகழ்ச்சியை நடத்தி இது போன்ற விளையாட்டு உள்ள பழைய இப்போ அதே போல் அந்த குடும்பம்தான் நம்முடைய முதல்வர் குடும்பம், கலைஞர் குடும்பம், இந்த அதே போல் நம்முடைய ஸ்டாலின் அவருடைய குடும்பம் இந்த தினம் இங்கே இந்த ஆட்சியை புரியதனால தான் இந்த அளவுக்கு நாம் தலைகுனியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய குடும்பத்தை சார்ந்த நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர் மூலமாக நல்ல கருத்துக்களை இங்கே உள்வாங்க நீங்களாம் தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டு நம்முடைய இந்த மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய துணை செயலாளர்கள் நம்முடைய கௌதமன் அங்கே வருகை தந்திருக்கிறார். இந்த மாவட்டத்துக்கு மண்டலத்து பொறுப்பாளராக விளையாட்டு மேம்பாட்டு அவர் முதல்ல விளையாடுவாரான்னு தெரியல. ஆக விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அரசு நம்முடைய அரசு. நம்முடைய துணை அமைச்சர் அவர்கள் என்ன சொல்ல போனால் விளையாட்டுத்துறை என்று இருக்கிறதா யாருக்கும் தெரியாது. அது ஒரு டிபார்ட்மெண்ட்டாக சொருகிட்டு இருக்கும். ஆனால் இன்றைய தினம் நாட்டு மக்களுக்கு இன்றைய தினம் உலக அளவில் தமிழ்நாட்டை சார்ந்த வீரர்கள்லாம் உலக போட்டியிலே கலந்து கொண்டு வெற்றி பெறுகின்ற தகுதியை உருவாக்கிய அரசு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அரசு. அவர் பெற்ற பிள்ளை இன்றைய தினம் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற காரணத்தால் இன்றைய தினம் கிராமந்தோறும் விளையாட்டுக்கு ஒரு முக்கியத்துவம். அவருடைய குடும்பத்தை சார்ந்த நம்முடைய அமைப்பாளர் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விளையாட்டு கழகத்திலே விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் உருவாக்கப்பட்டு மாவட்டந்தோறும் அமைப்பு உருவாக்கப்பட்டு ஒன்றியம் வாரியாக அமைப்பு உருவாக்கப்பட்டு நல்ல ஆரோக்கியமான இளைஞர் சமுதாயத்தை வளருவதற்கு நம்முடைய அரசு தான் நம்முடைய தலைவர் தான் முக்கியம். அந்த அளவுக்கு மாவட்டந்தோறும் விளையாட்டு மேம்பாட்டு அணி ஆக மாவட்டந்தோறும் இங்கே கிட்டத்தட்ட எப்படி இளைஞரணி அமைப்பை உருவாக்கி நம்முடைய உதயா அவர்கள் மாநில செயலாளராக பொறுப்பேற்று 5 லட்சம் இளைஞர்கள் இப்போது போர் படைக்கு தயாராகிவிட்டார்கள். அதே போல் ஆரோக்கியமாக விளையாட்டு இளைஞரை நல்வழிப்படுத்துகின்ற இந்த துறையாக இந்த அமைச்சராக இருக்கின்ற உதயா அவர்களுக்கு முதலமைச்சருக்கு பிறந்த விழா மாவட்ட இங்கே விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பாக மாநாடே போல இந்த கூட்டம் நடைபெறுகிறது. ராதாகிருஷ்ணன் அமைப்பாளர் படி இணையாட்சியர் கௌதமன் கிட்ட பண்ணியிருந்தான். பார்த்தா விளையாட்டு மேம்பாட்டு அணி கிட்டத்தட்ட ஒரு இந்த மாவட்டத்துக்கு ஒரு 4000 இளைஞர்களை மாணவர்களை விளையாட்டிலே ஈடுபடுத்துகின்ற பணியை இந்த அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது. பாராட்டக்கூடிய அமைப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது.
ஆக விளையாட்டு மேம்பாட்டு அணி அந்த மாவட்டத்திலே நல்ல 4000 மைக்ரோ லெவலில் இங்கே வாலிபர்களுக்கு இளைஞர்களுக்கு விளையாட்டு மூலமாக விளையாட்டுத்துறை இளைஞர் மூலமாக இங்கே தேர்தல் களத்தில் தயாராகி இருக்கிறார்கள். இந்த மாவட்டத்தில் விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பாக விளையாடுகிற இளைஞர்கள் சார்பாக இந்த மாவட்டத்தில் மைக்ரோ லெவல் இங்கே பணியாற்றுகிறார்கள். அதே போல் மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு விளையாட்டு அமைப்பாளர்களும் இது போன்ற பணியாற்ற வேண்டும். பணியாற்றுகின்ற பணியில் இங்கே ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் மேம்பாட்டு அணி. நான் கூட சொன்ன விளையாட்டு மேம்பாட்டு அணிக்கு அவதமாக கிட்ட போனேன், என்னையா விளையாட போகிறேன்னு. ஆக இப்போ ஒரு மைக்ரோ லெவலில் இங்கே பணியாற்றுகிற பணியை இங்கே ராதாகிருஷ்ணன் மூலம் இங்கே கட்டமைத்து, ஆனால் மாவட்ட செயலாளர் சரியான ஆலையாளிங்க. ஆனால் சுந்தரம் பாரு, இன்றைக்கி 2 நிகழ்ச்சி வெயிலில் 3 மணிலேருந்து வெளியில் உட்கார வச்சுட்டோம். இந்த தமிழ்ச்செல்வம் மன்றவல்ல அந்த சுகுமாரும் தமிழ்ச்செல்வம் பண்ணி 3 மணியில் அங்கே வெயிலில் உட்கார வச்சு, ஆக ஒரு நிகழ்ச்சி, அங்கே ஒரு மாநாடு, இங்கே விளையாட்டு இங்கே குழுன்னு பணியில் உட்கார வச்சு ராதாகிருஷ்ணன் இங்கே குமாரம் போட்டு இங்கே ஆக எல்லாரையும் இப்போ தேர்தல் களத்தில் இப்போ எம்எல்ஏ இப்போ வந்து அடுத்த மாதம் இப்போ அவர் இங்கே நிகழ்ச்சி நடத்துகிறார்கள். ஆக தேர்தல் பணி சுறுசுறுப்பாக எப்படியோ காஞ்சிபுரம் மண்ணில் இங்கே 4 தாடா சட்டமன்ற தொகுதி வெற்றி பெறுகின்ற வகையில் இந்த பணி அமைந்திருக்கிறது. தாய்மாரெலாம் வந்திருக்காங்க, எப்படா விடுவாங்க, எப்படா போவாங்க, ஆக எல்லாம் பார்த்து எவ்வளோ மகிழ்ச்சியாக தட்டுறாங்க பாருங்க. ஆக வந்து தாய்மாரெலாம் சொல்கிறேன், எங்களுடைய ஆட்சி சாதனை, ஜெயலலிதா ஆட்சி சாதனை, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி சாதனை. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் ஏதாச்சும் வாங்கினீங்களா? ஏதாவது கிடைச்சிதா? முக ஸ்டாலின் அவரோட ஆட்சியில் என்ன கிடச்சிருக்கு? கை தூக்குங்க, கிடைச்சவங்களாம் கை தூக்குங்க. ஆமாம், இங்கே புரஸ்காரங்களாம் பாருங்கப்பா. 1000 ரூபா மகளிர் உரிமை பெறுகின்ற மகளிரெலாம் கை தூக்குங்க பார்க்கும். நல்லா வைக்கப்படாத தூக்கு. ஆமாம், பாருங்கள் தான், இதுதான் சாதனை. இந்த சாதனை ஓட்டு போடும்போது கை நல்லா கரெக்டாக உதயசூரனை பார்த்து ஓட்டு போடணும். ஆமாம், பஸ்ஸில் வந்து ஆக இதுக்கு நம்முடைய மாநில விளையாட்டு அணிக்கு நான் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மாநில இளைஞர் கௌதம் அவர்களுக்கும், முகமது இஷ்ராக் அவர்களுக்கும், அதே போல் சுரேஷ் அவர்களுக்கும், மனோகர் அவர்களுக்கும், பாபு அவர்களுக்கும். ஆக நான் விளையாடுவேன். நான் இன்றைக்கி இப்போ பொங்கலுக்கு விளையாடுவேன். பொங்கல் அன்னைக்கு நான் கருநாள் அன்னைக்கு வாலிபால் விளையாடுவேன். நான் கபடி விளையாடுவேன். ஆக நான்லாம் விளையாடுவேன். ஒரு வருஷத்துக்கு இப்போல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள் இப்போ இளைஞர்களோட எங்கூட இளைஞர்களோட. ஆக இப்போ வந்து இது போன்ற இப்போ இங்கே நடத்திருக்காங்க. எங்கள் மாவட்டத்தில் நடத்தணுமேங்கிற எண்ணம் மேடையில் உட்கார்ந்து இப்போ ராதாகிருஷ்ணன் இங்கே கௌதம் பண்ண வேலை, இப்போ நீங்கள் பண்ண வேலை, இப்போ இது போல நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி ஆகணும். ஆக ஒரு இப்போ வந்து நல்ல சக்தி தீய சக்தி சொல்கிறவெல்லாம் நாங்கள் விளையாட்டு பணி இப்போ இளைஞர்களை விளையாட்டுப்படுத்தோம். கொரோனா காலத்தை இப்போ காந்தி சொன்னார். கொரோனா காலத்தில் இன்னும் சொல்ல போனால் கொரோனா காலத்தில் 2 ஆண்டு காலம் எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது யாருக்குமே ஒன்றும் செய்யலார். ஆனால் இங்கே நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு ஆக அவர் எல்லோருக்கும் தடுப்பூசி போட்டாங்க. யார் தடுப்பூசி விட்டு போட்டாங்கல்ல? நம்ம ஆட்சி தான் போட்டாங்க. என்ன ஞானசேர தடுப்பூசி எப்போ போட்டாங்க? ஆமாம், அவங்க போட்ட நம்ம வந்து தடுப்பூசி போட்டு கொரோனா வராமல் காப்பாற்றிருக்கின்றோம். நம்ம ஆட்சியில் நம்ம கட்சிக்காரன் எல்லோரும் களத்தில் இருந்தோம். ஆக எல்லோரும் களத்தில் இருந்தோம். எடப்பாடி ஒன்றுமே கிடையாது. இங்கே விஜய் ஒரு தீய சக்தி நல்ல சக்தின்னு சொல்லான விஜய் நடிகன், அவன் எங்கேயாச்சும் வந்தானாம், எங்கேயாச்சும் வந்து பார்த்தானாம். இப்போ இவ்வளோ சாதனை செஞ்சோம்னு காந்தி சொல்கிறார, எல்லா சாதனையும் அவன் செஞ்சானாம். இவர் நல்லவர்களை உருவாக்க வேண்டும், இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சு விளையாட்டுத்துறை மூலமாக கிராமந்தோறும் விளையாட்டு பொருட்கள் கொடுத்து இளைஞர்களுக்கு 6 நல்ல புத்திகளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல திரகாத்திரமான வேலையும் செய்கின்ற ஆட்சி திமுக. அவன் என்ன செய்யலான்னா அது நடிகை நல்ல அவன் நம்ம வந்து தீய சக்தியான். எனக்கு விஜய் சொல்கிறான், அவன் சினிமா காலத்தை சினிமா பற்றி வேற எங்கள் சினிமா ட்ராமா மாரி ஆக்கிட்டு போவான். அவன் என்ன செஞ்சு கொடுத்தான்? நல்வழிப்படுத்தி நாங்கள் நல்வழிப்படுத்துவதற்கு விளையாட்டு மேம்பாட்டு அணி இப்போ உடைக்கின்றது.
யாரோ ஒரு 100 இளைஞர்கள் நல்வழிப்படுத்தி இப்போ இங்கே தமிழ்நாடு வந்து உலக அளவிலே செல்லுகின்ற பணியை நம்முடைய முதலமைச்சரும் உதய அவர்களும் செய்திருக்கின்றார்கள். இது நல்ல சக்தி. தீய சக்தி யார்? தீய சக்தி அவ்வாறு மாணவர்களை, இளைஞர்களை கலாச்சார சீரழிவு செய்கின்றவன். முடிவெட்டதிலிருந்து அவன் ஆடுற ஆட்டத்திலேருந்து அவன் கட்சிக்காரனை பார்த்தா இப்பயே போக்சோ சட்டத்தை வரான். இப்பயே மாவட்ட கட்சி அந்த கட்சியை சார்ந்தவன் போக்சோ. என்ன போக்சோன்னா என்னது? பொண்ணை கற்பழிக்கிறது. இந்த கேஸ் இப்போ நடக்குது. அவன் கட்சிக்காரன். இப்போ இன்னும் சொல்ல போனால் போலீஸ்காரனா கிடைக்கிறாயா? போலீஸ்காரன் கிடைக்கிறான். மனுஷனாக கிடைக்கிறான். அவன் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நாடு என்ன தாங்குமா? ரவுடிகள் கூட்டமாக, கேடிகள் கூட்டமாக, கஞ்சாவாக இது வரக்கூடிய கலாச்சார சீர்திருத்தவன் அவன் நல்ல சக்தியாக அவன் நம்மளுக்கு சவால் விடுறான். நமக்கு நம்முடைய தோழர்கள், ஒவ்வொரு அணியை சார்ந்த தோழர்களும் கடுமையாக நாம் எதிர்க்க வேண்டும். இந்த அந்த தீய சக்தியை வளரவிடக்கூடாது. அது இளைஞர்கள் அங்கே ஒரு விளையாட்டு மேம்பாட்டு அணி ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள நல்ல இளைஞர்களை நீங்கள் நல்வழிப்படுத்தி நல்ல ஆக்கமும் ஊக்கமும் தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் இங்கே உங்களெல்லாம் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் காஞ்சிபுரம் எப்படியோ எங்களுக்கு திமுக வெற்றி பெற வேண்டும். அதற்கு பணியாற்றிய நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டு அணிக்கு வாழ்த்தையும் பாராட்டியும் தெரிவித்து ராதாகிருஷ்ணன் நன்றி, வணக்கம். அடுத்ததாக மத்திய அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் விளையாட்டு மேம்பாட்டினுடைய மாநில செயலாளர் அண்ணன் அவர்களை உரையாற்ற வருமாறு வருக என வரவேற்கிறேன். காஞ்சி தெற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டணி சார்பில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் என் ஆருயிர் இளவல் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு சுமார் 4000 குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்ற விழாவுக்கு தலைமை பொறுப்பேற்றுள்ள உங்கள் மாவட்ட கழகத்தின் செயலாளர், உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர், இந்த மாவட்டத்தில் விளையாட்டு மேம்பாட்டு அணியின் சார்பு நிகழ்ச்சி நடத்துவதற்கு தொடர்ந்து ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் ஆருயிர் அண்ணன் சுந்தரம் அவர்களே, கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் வழிகாட்டின்படி மிக குறுகிய காலத்திற்குள் எந்தவித தோய்வின்றி அனைத்து ஏற்பாடுகளும் மிக சிறப்பான முறையில் செய்து இந்த நிகழ்ச்சியை மிக எழுச்சியுடன் நடத்தி தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அது ராதாகிருஷ்ணன் போல் செய்ய முடியாது என்ற அளவிற்கு சிறப்பான நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கின்ற எங்கள் காஞ்சி தெற்கு மாவட்ட அமைப்பாளர் அன்பு சகோதரர் சி ராதாகிருஷ்ணன் அவர்களே, விளையாட்டு மேம்பாட்டு அணியின் அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகை தந்த மண்டல பொறுப்பாளர், எனக்கு முன்னால் எளிய தமிழில் உங்களுக்கு அறிவுரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற என் பாசத்திற்குள்ள என் அருமை அண்ணன் திரு MRK பன்னீர்செல்வம் அவர்களே, காஞ்சி மாவட்ட பொறுப்பு மற்றும் மாண்புமிகு கைத்தறிய துறையின் அமைச்சரும் கழகத் தலைவரும் சரி, யாரிடமும் தான் மனதில் பட்டதை தைரியமாக கூறி அது சரி, இதுதான் என் மனசில் பட்டது, நீங்கள் பண்ணுங்க போங்க, இதுதான் மக்கள் கருத்து என்று கூறுகின்ற துணிச்சலுடைய அமைச்சர் யார் என்றால் என் அருமை அண்ணன் ராணிப்பேட்டை காந்தி அவர்களே, அமைதியின் மறு உருவம் காஞ்சி நாடாளுமன்ற உறுப்பினர் என் ஆருயிர் இளவல் சிறுவேடல் செல்வம் அவர்களே, கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் காஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் என் அருமை சகோதரர் எழிலரசன் அவர்களே, காஞ்சி மேயர் திருமதி மகாலட்சுமி யுவராஜ் அவர்களே, இதற்கு முன்னாடி அருமை சகோதரர் ஏரேன்பு குத்தூஸ் அவர்களே, வரவேற்பு ஆற்றிய குமார் அவர்களே, உண்மையில் சொன்னோம், நல்லா டைரக்ட் பண்ணார். அப்போ தான் தெரிஞ்சது எங்களை விட அவருக்கு டைரக்ட் பண்ண குறும்படம் தான் நல்லா இருந்தது. இதோ உள்நோக்கத்தோடு தான் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்க வச்சு அப்படிங்களா, சும்மா நான் சொல்கிறேன். திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே, கழக விளையாட்டு அணியின் இணை செயலாளர்கள்
அருமை சகோதரர் வே கௌதமன் அவர்களே, சுரேஷ் ஜே மனோகரன் அவர்களே, முகமது இஷ்ரத் அவர்களே, திரு PK பாபு அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை புரிதல் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாநகர செயலாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, சகோதரர் அப்துல் மாலிக் அவர்களே, சகோதரர் MS குமார் அவர்களே, அண்ணன் சன் பிராண்ட் ஆறுமுகம் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் சகோதரர் PM பாபு அவர்களே, மாவட்ட அமைப்பாளர் யுவராஜ் அவர்களே, காஞ்சி மேற்கு மாவட்ட துணை அமைப்பாளர்கள் C நவீன் அவர்களே, வினோத்குமார் அவர்களே, தினேஷ் அவர்களே, சாகுல் அமித் அவர்களே, JR சதீஷ்குமார் அவர்களே, G சுந்தரம் அவர்களே, இங்கு பெருதிரளாக வந்துள்ள கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தமிழகத்தின் துணை முதல்வர், கழகத்தின் இளைஞரணி செயலாளர், தமிழகத்தின் எதிர்காலம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களது 48வது பிறந்தநாளை முன்னிட்டு இது சிறப்போர் நிகழ்ச்சி. கிட்டத்தட்ட 4000 குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை நமது விளையாட்டு அணியின் முன் தருவதற்காக தருகின்ற நிகழ்ச்சிக்கு உண்மையிலே நான் பெருமை கொள்கிறேன். ஏன் பெருமை கொள்கிறேன் என்றால், எங்கள் கழக விளையாட்டு அணிக்கும் நமது துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அவர் பிறந்த நாளில்தான் இந்த திமுக விளையாட்டு அணியே உருவாகியது. நம் கழக தலைவர் அறிவித்தார். இந்த 3 ஆண்டுகளிலே பார்த்தீங்கன்றால் தமிழ்நாட்டிலே அனைத்து மாவட்டங்களிலும் நாங்கள் இந்த விளையாட்டு நிகழ்ச்சிகளை நடத்தி, நம்ம தலைவர் பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, நமது துணை முதலமைச்சர் பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, பொங்கலாக இருந்தாலும் சரி, இல்லை கழக முன்னாள் நமது பரிந்த தலைவர் கலைஞர் பிறந்த நாளை முன்னிட்டும் பல நிகழ்ச்சிகளை நடத்தி மக்களுடன் தொடர்பு இருக்கிறோம். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருவதில் நாம் ஏன் பெருமைப்படுவது, நீங்கள் ஏன் பெருமைப்பட வேண்டும் என்று கூறுகிறேன். ஒரு விளையாட்டுத்துறை தமிழகத்தில் இருக்கிறது யாருக்குமே தெரியாது என்று நமது துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றாரோ, சொல்கிறேன், உதாரணத்தை சொல்கிறேன். கேலோ இந்தியா என்று அகில இந்திய அளவிலே ஒரு விளையாட்டு போட்டி நடத்தும். இது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் போட்டி நடக்கும். இங்கே சொன்னார்களே, எடப்பாடி ஆட்சியில் என்ன செய்தார்கள், ஜெயலலிதா ஆட்சியில் என்ன செய்தார்கள். தமிழ்நாடு அந்த விளையாட்டு போட்டியிலே எப்படி ஒலிம்பிக்ஸ் போட்டியோ அதே மாதிரி இந்த போட்டி இந்தியாவில் ஒவ்வொரு மாவட்டத்துடன் போட்டி கொண்டிருக்கும். அது தமிழ்நாடுடைய இடம் தெரியுமா, 73வது இடம். அதாவது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பதற்கு முன்னால் தமிழ்நாடு 73வது இடம். ஆனால் அவர் பொறுப்பேற்று ஒரே ஆண்டிலே தமிழகம் 2வது இடத்துக்கு முன்னேறியதென்றால் அவருக்கு காரணம் அவருடைய உழைப்பு. இது ஏன் சொல்கிறேன் என்றால், அவர் பிறந்தநாளை இங்கே கூடினோம், பேசினோம், சென்றோம் இல்லாமல் ஒரு நல்ல தலைவரின் பிறந்தநாளை கொண்டாடுவதிலே உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. ஏனென்றால் தலைவனை உருவாக்குகிறவர்கள் நீங்கள். அந்த பங்குக்காக தான் நான் இன்றைக்கு சொல்கிறேன். தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால், இது அனைவரும் சொன்னார்களே, கலைஞர் உரிமை தொகை பெற்றீர்களா, கையை தூக்குங்கள் என்று. அந்த கலைஞர் உரிமை தொகை உங்களுக்கு வந்து சேருகின்ற பொறுப்பு யார் என்றால் அது திரு உதயநிதி ஸ்டாலின் சார்ந்த துறையின் பொறுப்பு. தொடர்ந்து அவர் எங்கே சென்றாலும், யாரை சந்தித்தாலும், உங்களுக்கு உதவி கிடைத்ததா, இல்லை எங்களுக்கு கிடைக்கல, பிரச்சனை இருக்குது, என் வீட்டில் எங்கள் அக்கா கொடுத்துட்டாங்க, எனக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க, எனக்கு ரேஷன் கார்டில் ஜாஸ்தி இருக்குன்றாங்க, அதெல்லாம் கவலைப்படாது, நான் உனக்கு வாங்கித்தாரேன்னு சொல்லி வாங்கி கொடுத்த பெருமை யாரை சாரும் என்றால் அது திரு உதயநிதி ஸ்டாலினை சாரும். அதனால்தான் இன்று அவர் பிறந்தநாளை கொண்டாடும் போது உங்களுடன் சேர்ந்து நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் பேச நினைத்தோம், நான் நிறைய பேச வேண்டும் ஆசையாக வந்தேன். ஆனால் அருமையான காந்தி அவர்கள் அனைத்தையும் பேசிவிட்டார். அதனால் எங்களால் எதுவுமே பேச முடியவில்லை, இன்று இல்லை. ஆனாலும் சொல்கிறேன், தெரியுது, சீக்கிரம் பேசி முடிங்க, நாங்கள் வீட்டுக்கு போன்றோம். உங்களை மனம் உள் மனம் சொல்கிறது தெரியுது. கைதடுக்கு நல்ல கைதடு, தப்பே இல்லை. ஆனால் நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் ஒரே ஒரு சிறு கருத்துக்களை மற்றும் கூறிவிட்டு நான் விடைபெறலாம் இருக்கிறேன். திரு செல்வம் ஒன்று சொன்னார்கள், ஆனால் முழுமையாக அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முடிக்கவில்லை. நாங்களெல்லாம் டெல்லி செல்கிறோம். டெல்லி சென்று நாடாளுமன்றத்திலே அவையிலே இருக்கும்போது எங்கள் அறியாமையிலே நாங்கள் தந்தை பெரியார் பெயரை சொல்கிறோம், அறிஞர் அண்ணா பெயரை சொல்கிறோம், கலைஞர் பெயரை சொல்கிறோம்,
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேர் இருக்கிறோம். அது ஏன் தெரியுமா? அங்கே சென்றால் அங்கே இருக்கின்ற காவி கூட்டம் எங்களை ஆக்கிரமித்து அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை தான் சொல்ல வேண்டும் சொல்லும்போது, இல்லை இல்லை, நாங்கள் தமிழ்நாட்டின் வருகிறோம், நாங்கள் படித்தவர்கள், நாங்கள் அண்ணா வழியில் வந்தவர்கள், பெரியார் வழியில் வந்தவர்கள், மு.க. ஸ்டாலின் வழியில் வந்தவர்கள், நாங்கள் மக்களுக்கு நல்லதை பேசுவோன்றார்கள். இங்கு சிறுபான்மையினர் நிறைய பேர் இருக்கிறீர்கள் என்று பாஜகவுக்கு என்ன வருத்தம்? எப்படி இது பாத்தியம்? இந்தியாவிலே தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனையை உருவாக்கி ஒரு மத கலவரத்தை உருவாக்கி அங்கெல்லாம் பாஜக ஆட்சியை கைப்பற்ற முடிகிறது. தமிழ்நாட்டில் இது இந்துக்களும் முஸ்லீம் சண்டையே போட மாட்டாங்க. அவங்கள சண்டை போட்டால் தான் நான் வளர முடியும் என்று எங்கே போகிறாங்க? திருப்பரங்குன்றம் சென்று அங்கே இந்துக்களுக்கும் முஸ்லீமுக்கும் பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திலே செயல்படுவது யார் என்றால் அது பாஜக. நாங்கள் சொன்னோம், நாடாளுமன்றம் சொன்னோம், ஐயா உங்கள் பாச்சா இங்கே பழிக்காது தமிழ்நாட்டில். எங்கள் ஊரில் பாய் வீட்டில் ரம்ஜானா பிரியாணி எங்களுக்கு தான் வரும். எங்களுக்கு பொங்கலா எங்கள் வீட்டிலிருந்து இனிப்பு பண்டார்கள் முதல்ல அவங்களுக்கு தான் போய் சேரும். கிறிஸ்மஸா கேக்கு எங்கள் வீடு தேடி வரும். ஐயா நாங்கள் ஒவ்வொருவரும் சகோதரர்கள் மாமன் மச்சால் போல் உறவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் தமிழ்நாட்டிலே மத கலவரம் வருவதே இல்லை. ஆனால் பாஜக என்ன செய்கிறது? மத கலவரத்தை உருவாக்க வேண்டும். அது மட்டும் கோபம், நம்ம மீது என்ன கோபம்? கோபம் என்னென்றால் பெரியாரும் சரி, அண்ணாவும் சரி, கலைஞரும் சரி, மு.க. ஸ்டாலின் சரி, உங்களாம் படின்ற. நீ படிக்கலையா? உன் பிள்ளையா படிக்கவே. உன்னை விட அழிக்க முடியாத ஒரே சொத்து கல்வி. கல்வி அதை படித்தா போதும், நம்மளை யாருமே திருட முடியாது. வீட்டில் பணத்தை திருட்டு போகலாம், உன் பொருளை திருட்டு போகலாம், ஆனால் நீ படித்த கல்வியை மட்டும் யாரும் திருட முடியாது. அதற்கு என்ன தேவையோ இந்த திராவிட மாடல் அரசு தரும் தரும் என்று சொல்கின்றவர் தான் தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இது பொறுக்கல. ஏன்னா அவங்களுக்கு தேவை படிக்காத கூட்டம். இப்போ ஏன் படிக்காத கூட்டம்? அப்போ தான் அவங்கள கடவுள் பேரை சொல்லி ஏமாற்ற முடியும். இங்கே படித்த கூட்டம் அனைவருக்கும் அவர்கள் இப்போ மதத்தின் மீதும் கடவுள் மீது நம்பிக்கை இருக்குது. நாங்கள் யாருக்கும் கடவுளுக்கு எதிரானவர்கள் அல்ல. கலைஞர் சொல்வார், கோயில் கூடாது என்பதில்லை, கோயில் கொடியவர்கள் கூடாரமாக மாறக்கூடாது என்பதுதான் எங்கள் கருத்து. நீங்கள் உங்கள் கடவுளை நம்புங்கள், உங்கள் மதத்தை நம்புங்கள், ஆனால் அதை வைத்து உங்களுக்கு பழக்க வழக்கங்களில் திணிக்காதீர்கள். இப்பொழுது நம்ம தலைவர் முதலமைச்சர் சொன்னார், அன்பாக வா, அன்பாக நடந்து கொள்ளும். முறைச்சிக்கிட்டு என்கிட்ட சண்டை போட வந்தால் அதே முறப்போட திருப்பி அடிப்போம் பாஜகன்னு சொன்னார். ஏன் சொல்கிறார்? நான் சொன்னேன், நாடாளுமன்றத்தில் இந்தியை திணிக்கிறார்கள், சமஸ்கிருதத்தை திணிக்கிறார்கள். ஒவ்வொரு சட்டமும் பார்த்திங்கன்னா இந்தியில் வருது. சட்டம் இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுதுன்னா, சட்டத்தை ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்கணும். ஏன்? இந்தியாவில் பல மாநிலங்களில் பல மொழிகளை பேசுகிறாங்க. நம்ம தமிழில் பேசுகிறோம், தெலுங்கில் பேசுகிறாங்க, மலையாளத்தில் பேசுகிறாங்க, கன்னடத்தில் பேசுகிறாங்க, ஒரியாவில் பேசுகிறாங்க, மராட்டியில் பேசுகிறாங்க. அனைவரும் புரிந்து கொள்கின்ற ஒரே ஒரு பாஷை என்றால் ஆங்கிலம். அதில் போடுகின்றான். இந்த முறை சட்டம் கொண்டு வர்றாங்க. என்ன சட்டம்? ஒரு முக்கியமான சட்டம், உங்களெல்லாம் பாதிக்கின்ற சட்டம். மகாத்மா காந்தி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை அழிக்க வருகின்ற சட்டம். என்ன சொல்கிறாங்க சட்டத்தில்? மகாத்மா காந்தி பேர் இருக்கக்கூடாதான். யாருங்க மகாத்மா காந்தி? நம் இந்தியா ஆங்கிலேயத்திலிருந்து சுதந்திரம் வாங்குவதற்காக போராடிய ஒரு மிகப்பெரிய தலைவரின் பேர் தான் மகாத்மா காந்தி. இந்த மகாத்மா காந்தி எந்த ஊரில் பிறந்தாருங்க? எந்த மாநிலத்தில் பிறந்தார்? மோடி அவர்களே, நீ பிறந்த அதே குஜராத்தில் தான் மகாத்மா காந்தியும் பிறந்தார். ஆனால் அவர்கள் மகாத்மா காந்தி பிடிக்காது. ஏன் தெரியுமா? மகாத்மா காந்தி சொன்னாராம், இந்துவும் முஸ்லீம்களும் ஒன்றா இருக்கணும், இந்துவும் முஸ்லீம்களும் ஒன்றா இருக்கணும். அதனால்தான் கோட்சே அவரை கொன்றார். மகாத்மா காந்தி சொன்ன கருத்துக்கு எதிரானவர் தான் கோட்சே. கோட்சே யாரு? ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்கள். இன்றைக்கு கோட்சேயை பெரிய தலைவனாக புகழ்ந்து பாராட்டுகின்ற ஒரே கட்சி யார் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி. இப்போது நாங்கள் செல்வமும் நானும் நாடாளுமன்றத்தில் இருக்கும்போது கேட்கிறோம், சபாநாயகர் இது தப்பு, சட்டத்தை கொண்டு வராதீர்கள், மகாத்மா காந்தி பேரை மாற்றாதீர்கள், அது மகாத்மா அது அந்த காந்திக்கு நாம் கொடுக்கின்ற மரியாதை, அந்த தலைவனுக்கு நாம் கொடுக்கின்ற மரியாதை, அந்த காந்தி பேரை மாற்றாதீர்கள் என்று. அப்பொழுது அவர் சொல்றார், எப்படிங்க ஒரு இந்தியில் பேர் வைக்கிறீங்க? அதுக்கு சபாநாயகர் சொல்கிறார்,
பேர் ஹிந்தி தான், ஆனால் இங்கிலீஷில் எழுதுகிறோம். எப்படி? பேர் ஹிந்தி தான், ஆனால் இங்கிலீஷில் எழுதுகிறோம். கேட்குறவன் கேனையாக இருந்தால் என்ன வேணாலும் சொல்லலாமா? அப்போ கேட்டேன், ஏங்க தமிழில் பேர் வைக்கக்கூடாது? நீங்கள் தமிழில் பேரை வச்சு நீ இங்கிலீஷ் எழுதலாம்ல. அரசியல் அமைப்பு சட்டம் சொல்கிறேன். இல்லை, மகாத்மா காந்தி சாகும்போது கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமாவா? ஹே ராமா. அவர் மூச்சு விடுறதுக்கு முன்னால் பேசிய வார்த்தை ஹே ராம். அதனால்தான் ராம் பேரை கொண்டு வரோம். நீங்கள் ஏன் ராம் பேரை கொண்டு வருங்கள் எங்களுக்கு தெரியாதா? உங்கள் மதத்தை திணிக்க வேண்டும், இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களும் இடையே ஒரு பிரிவினை உருவாக்க வேண்டும். இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் காந்தி பேர் இருக்கக்கூடாது என்பதற்காக கொண்டு வரீங்க. அந்த சட்டத்தின்படி தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக நம்ம படிச்சுட்டு வரோம்ல, வேலை வாய்ப்பை குறைச்சிருவாங்களாம். எங்கே கொண்டு போய் சேர்ப்பாங்களாம்? உத்தரப்பிரதேசத்திலையும் பீகாரிலும் ஹிந்தி பேசுகின்ற ராஜஸ்தானிலையும் கொண்டு போய் அங்கே வேலை வாய்ப்பை தருவார்களாம். அப்போது வரி கட்டுறது நாம், அதை நொங்காமல் தின்றது யார்? அவங்களா? நான் கேட்குறேன், ஒவ்வொரு முறையும் எங்கள் வரி பணத்தில் தானே நீங்கள் வாரி வாரி வட மாநிலத்திற்கு நீங்கள் கொடுக்கல. நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள. நம்ம மக்களுக்கு இது இங்கே பக்கத்தில் ஆந்திரா போனால் அவன் தெலுங்கு பேசுவான், வேறு வழி கிடையாது. அவன் கர்நாடகா போய் அங்கே கன்னடம் பேசிக்கிட்டோம். ஆனால் நாங்கள் ஆங்கிலம் படித்தோம். இந்த ஆங்கிலம் கூட படித்ததால் தான் இன்று உலகத்துள்ள தலை சிறந்த நிறுவனங்களில் யார் இருக்கிறாரோ தமிழன் தான் இருக்கான். நீ நினைச்சுங்க, கூகுளில் யார் இருக்கா பாருங்க, சுந்தர் பிச்சை யார்? தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இதுக்கு முன்னால் பெப்சி நிறுவனம், பெப்சி தெரியுங்களா, கோகோலா மாதிரி, அது யார்? இந்திரா நோய் தமிழ், அது டி நகரை சேர்ந்த ஒரு பெண்மணி. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பன்னாட்டு நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பது என்றால், ஏனென்றால் தமிழும் ஆங்கிலமும் படித்தவர் தான் இருக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்க? நீ இந்தி மட்டும் படி, சமஸ்கிருதம் மட்டும் படி, ஆங்கிலத்தை படிக்காது. அப்போ நாங்கள் என்ன ஆகும்? மிகவும் பின்தங்கிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தை போலவும் பீகார் போலவும் மற்ற அவங்க ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள் போல் ஆகுவதற்காக வழி. அதை ஒரு நாளும் நான் விடமாட்டேன் என்று சபதம் எடுத்து உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற முதல்வர் தான் நம் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இன்று பல குறுக்கு வழிகளிலே பாஜக தன்னுடைய கருத்துக்களையும் நம்மை அழிக்கின்ற வகை திமுக இருந்தால் இங்கே அனைவரும் ஆங்கிலம் பேசுவார்கள், தமிழ் பேசுவார்கள். அந்த தமிழை அழிக்கவர்கள். தமிழை அழித்தால் மட்டுமே, ஒரு மாநிலத்தின் மொழியை அழித்தால் மட்டுமே அவர்கள் கலாச்சாரத்தை அழித்து நம் கலாச்சாரத்தை திணிக்க முடியும் என்ற கருத்தை கொண்டு இந்தியாவை அவர்கள் பக்கம் இழுக்க, தமிழ்நாட்டை சீர்குலைக்க நினைக்கிறார்கள். அதை ஒருபோதும் நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள் நம்பிக்கையோடு வருகின்ற 2026 முக்கியமான நிகழ்வு உங்கள் விரல் நுனியில் இருக்கிறது. மறவாது உதயசூரியனுக்கு வாக்களிகள் கூறி உங்களுடன் சேர்ந்து நமது துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை கொண்டதில் மற்றற்ற மகிழ்ச்சியை நான் அடைகிறேன் கூறி, குறிப்பாக திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மீண்டும் இந்த சிறப்பான முறையிலே ஒரு மாநாடு போல இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு என் மனமார்ந்த பாராட்டுகளையும் அருமையான அதுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விவரிக்கிறேன். நன்றி, வணக்கம். கூட்டம் முடியல. தயவு கூர்ந்து வருகை தந்துள்ள தாய்மார்கள் கழகமுடைய அந்த இருக்கையிலே இருங்க. நலத்திட்ட உதவிகள் அந்தந்த இருக்கைக்கே வரும். நான் இப்போ மேடைக்கு கூப்பிட மட்டும் வாங்க. விளையாட்டு மேம்பாட்டு அணியின் சார்பில் முதலில் விநாயகபுரம் கிழக முன்னோடிகள் தாமல் VK சம்பத், சீனிவாசன், சுந்தரம், பாலு, பழனி, முருகவேல், ரமேஷ், திருப்புக்குழி பாலு, விஜயன், பார்த்தசாரதி, முருகன், அன்பு, கோவி சரவணன், தசரதன், முகேஷ், இந்த பெயர் வாசித்தவங்க மட்டும் தயவு கூர்ந்து வாங்க. தயவு கூர்ந்து கழக முன்னோடிகள் தாய்மார்கள் அந்த இருக்கையிலே இருங்க. இருக்கை விட்டு எழுந்தீங்கன்னா அது வழங்க முடியாது. இருக்கையிலே தயவு கூர்ந்து அங்கேயே இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த வாலண்டியர்ஸ் அந்த கூப்பனை தயவுசெய்து கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே கொஞ்சம் வேகமாக அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் சொல்லும்போது சிறப்பு விருந்தினர்கள் கிளம்பணும்னு நான் சொல்கிறேன். அந்த நேரத்தில் மொத்தத்தில் ஒரு 10 நிமிடத்தில் முடிஞ்சிடும். தாய்மார்கள் பொறுமை காக்கணும். 10 நிமிடம் தான் உங்களுக்கு. அந்தந்த பாக்ஸுக்கு அங்கங்கே ஆளுங்க நிற்கிறாங்க ரெடியாக. 10 நிமிஷத்தை முடிஞ்சிடும். நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும்.
குணா சிலம்பரசன் தயாராக இருக்கும். தயவு செய்து கொஞ்சம் இருக்கையில் அமருங்கம்மா, உட்காருங்க. தாய்மார்கள் தயவு செய்து உங்கள் இருக்கைக்கே தேடி வரும், அமைதியாக இருக்கும். தயவு செய்து அந்த இருக்கையிலே இருங்க. உங்களுக்கான அந்த டோக்கனை வாங்கிட்டு அங்கேயே உங்களுக்கு நலத்திட்ட உதவி கொடுத்துருவாங்க. நீங்கள் எழுந்து மட்டும் தயவு செய்து வந்துடாதீங்க. கொடுத்துட்டு ஒரு பாக்ஸாக எந்த பக்கம் போகணுன்றதும் வெளியே போகணுன்றதும் அவங்களே சொல்லுவாங்க. நன்றியுரை சகோதரர் வழக்கறிஞர் SSR சசிகுமார் மாவட்ட பிரதிநிதி அவர்கள் வழங்குவார்கள். காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் இந்த பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்த கழக முன்னோடிகள், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தாய்மார்கள் அனைவருக்கும் என பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கு. இவங்க பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க.